Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Amal, are you there? Walaikum salam wa rahmatullahi wa barakatuh. Yes, ma'am, I'm here. Yeah, start darling. Okay. So, hello everyone. Welcome to today's session on coolness under pressure. Happy to see you are gathered here to learn how to stay calm, composed, and centered even when life gets overwhelming. This session is a reminder that with the right mindset, we can face pressure with peace. Now, without further delay, it is my honor to introduce our ma'am, Sharifa Taha Maulana, to start the session. She will be guiding us on how to cultivate coolness under pressure. Thank you. Ma'am, you can start the session. Okay, darling. Thank you so much. Jazakallah khair, Amal. Barakallah. Okay, darling. Okay, sisters. Okay, நான் இங்கே participants இன்னும் பார்க்கல. Okay, once again, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. My dear loving sweet sisters. I hope இந்த voice நல்லா கேக்குதா இருக்குமே, right? Am I audible எல்லாருக்கும்? Yes, you are audible. I hope for others also. Yeah. Okay. Jazakallah. Okay, sisters. ஓகே எனக்கு தெரியும் சிஸ்டர்ஸ். இன்றைக்கு எல்லாருமே இங்க கெதராக இருக்கிறோம் எதுக்கண்டா எங்களோட கோபத்தை குறைச்சு கொள்றதுக்காக வேண்டி, ரைட்? கோபம் வர்றது ஒரு நேச்சுரலான ஒரு இமோஷன், ரைட்? கோபம்ன்றது நேச்சுரலான ஒரு இமோஷன். ஆனா அது எங்களுக்கு கட்டுப்படுத்துறது, எங்களுக்கு மேனேஜ் பண்றது, கண்ட்ரோல் பண்றது கஷ்டமான ஒரு விஷயம். இது எல்லாருடைய வீட்லயும் இருக்கு, எல்லாரும் லைஃப்லயும் இருக்கு. இது எங்களுக்கு நாங்க குறைச்சு கொள்றது எப்படி எடுத்து நாங்க இந்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம் சிஸ்டர்ஸ். இந்த ஒரு 1 hour, ரைட்? ப்ளீஸ் ஃபர்ஸ்ட்டுக்கே யாருக்கு சரி ஒரு ஒர்க் இருக்குமெண்டா முடிச்சு கொண்டு வாங்க. என்னடா கொஞ்சம் மிடில் ஆக போக்கள் தான் இந்த செஷன் கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி தான் போகும். எது இருந்தாலும் கொஞ்சம் கூலா இருந்து இந்த செஷனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க கவனிச்சுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ், ரைட்? ஓகே சிஸ்டர்ஸ், ரைட். நான் உங்களுக்கே ஒரு ஒர்க் வந்து தரேன். என்னன்னா எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடி, க்ளோஸ் யுவர் ஐஸ், ரைட்? கண்ணை மூடி உங்களுக்குள்ளால கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரைட்? அதுக்கு முந்தி நாங்க இன்னொன்று செய்வோமே, எல்லாருக்கும் தெரியும் பிரீதிங் எக்ஸசைஸ், ரைட்? என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க இதுல. பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் கண்ணை மூடி நாங்க பிரீதிங் கொஞ்சம் செய்வோம். ஓகே, பிரீதிங் செய்யறா ஒரு கையை நெஞ்சில வச்சுட்டு ஒரு கையை டமியில வச்சுட்டு மெதுவா மூக்கால மூச்சு எடுத்துட்டு அப்படியே இன்ஹேல் பண்ணிட்டு வாயால மூச்சு பிரீத் அவுட் நாங்க பண்ணுவோம் ஒரு 3 times, ரைட்? என்னடா நாங்க எல்லாம் ஒரு டென்ஷனா இல்லாட்டி ஒரு மகரிப் தொழுதுட்டு அவசர அவசரமா ஓடி வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால கொஞ்சம் நாங்க காம் ஆகிட்டு எங்களோட செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ் மா. எவ்ரிவன் க்ளோஸ் யுவர் ஐஸ். Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Okay, good. ஓகே சிஸ்டர்ஸ், இப்ப எல்லாரும் கண்ணை திறக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சிச்சுவேஷன், உங்களுக்கு நடந்த ஒரு சிச்சுவேஷன், உங்களோட கோபத்தால, ரைட்? நீங்க அது கோபமா இருக்க போக்குள்ள நடந்த ஒரு சிச்சுவேஷன், ரைட்? சம்டைம்ஸ் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு கோபம் ஒரு டைமா இருக்கலாம். அதை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு கோபம் ஒரு நேரம், நீங்க எதையோ அந்த டைம்ல மிஸ் பண்ணினீங்க, அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க சிஸ்டர்ஸ்.
எஸ், நினைக்க வந்து கொண்டே இருக்கும். அப்படித்தானே சிஸ்டர்ஸ்? எந்த விஷயமா இருக்கட்டும், ஹஸ்பண்டோடயா இருக்கட்டும், கிட்ஸோடயா இருக்கட்டும், பேரண்ட்ஸோடயா இருக்கட்டும், சிப்ளிங்ஸோடயா இருக்கட்டும், யாருக்கும் கோபம் வராம இருந்ததே இல்லை. ரைட்? எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா அதை மேனேஜ் பண்றதுக்கு அதை நாங்க லேர்ன் பண்றதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த கிளாஸ் என்னன்னு சொன்னா, எப்படி நாங்க எங்களோட கோபத்தை குறைக்க போறோம், கோப வாரம் விதங்கள் என்னது, கோபத்தால எங்களுக்கு என்ன நடக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே ஓகே சிஸ்டர், பாருங்க, கூல்னஸ் அண்டர் ப்ரெஷர் என்றும் போது எல்லாருக்குமே இந்த கூல்னஸ் என்ற வார்த்தை பிடிக்குதா, இந்த ப்ரெஷர் என்ற வார்த்தை பிடிக்குதா? செட் பாக்ஸ்ல கூல்னஸ் என்று பிடிச்சா சி என்று போடுங்க, ப்ரெஷர் என்று பிடிச்ச வார்த்தைன்னா பி என்று போடுங்க. எத்தனை பேர் செட் பண்றீங்க? எஸ், கூல்னஸ் என்றா சி என்று போடுங்க, ப்ரெஷர் என்றா ஓகே, வெரி குட். ஆஷா, ஜைனப், ஹாஜரா, நஜீப், திலக்ஷனா, இல்மாஷா, எஸ் எஸ், சி 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 சி. எல்லாருக்குமே சி தான் பிடிக்கும். எஸ், வெரி குட் வெரி குட். எல்லாருக்குமே சி தான் பிடிக்கும். யா, ஓகே, குட். பாருங்க, எல்லாரும் அழகா செக் பண்றீங்க, எல்லாருக்கும் சி பிடிக்கும். அப்ப கூல்னஸ் என்ற வார்த்தை பிடிக்கும். ஆனா நாங்க கூலா இருக்கிறோமா? எந்த நேரமும் இருக்கிறோமா கூலா? எந்த நேரமும் நாங்க காமா இருக்கிறோமா? சில நேரம் நாங்க ப்ரெஷரா இருந்தா ப்ராப்ளம் இல்லை, சில நேரம் நாங்க கோபமா இருந்தா ப்ராப்ளம் இல்லை. ஆனா எந்த நேரமும் நாங்க ப்ரெஷர் ஆயிக்கிறோமா? ரைட்? எந்த நேரமும் நாங்க கோபமா இருக்கிறோமா? இதுதான் எங்களோட பிரச்சனை. ஓகே சிஸ்டர்ஸ், நாங்க இன்ஷால்லா இந்த செஷனை பார்ப்போம். ஓகே ரைட், எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் செக் பண்ணதுக்கு. அபவுட் மீ, நான் வந்து இதைய பத்தி சொல்ல வேண்டாம் சிஸ்டர்ஸ். நான் வந்து ஷெரீஃபா தாஹா மௌலானா. நான் வந்து பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், எம்எஸ்டபிள்யூ யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன். லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது செமஸ்டர். அடுத்தது வந்து நான் வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவுன்சிலிங் சைக்காலஜி. அப்படின்னா கவுன்சிலிங் செய்யறது 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் ஒரு 10 years நான் வந்து இந்த சைக்காலஜி ஃபீல்டுக்கு நான் வந்து ஒரு 10 years ஆகுது. அடுத்த விஷயம், மைண்ட் யுவர் மைண்ட் சைக்காலஜி கிளாஸ் ரூம் ஃபவுண்டர் நான் தான். ஓகே, அடுத்தது மைண்ட் யுவர் மைண்ட் சைக்காலஜி கிளாஸ் ரூம் இப்போ ஒரு 4 years நான் வந்து கண்டக்ட் பண்ணி கொண்டு வரேன். 2 ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. அதுல வந்து 6 month கிளாஸஸ் நான் இப்போ ஒரு 4 years செஞ்சு கொண்டு வரேன். டியூஸ்டே ஈவினிங் 7 o'clock அண்ட் தேர்ஸ்டே மார்னிங். வேற வேற குரூப்ஸ், ஆனா சேம் சிலபஸ். தேர்ஸ்டே மார்னிங் 11 o'clock. எப்படி என்று சொன்னா, இப்போ ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்ற மாதிரி ஒரு 12-13 டாபிக்ஸ் நான் கவர் பண்ணி கொண்டு வரேன். எங்களோட டே டு டே லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அதுல நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா லாஸ்ட்டுக்கு அதை பத்தி நான் சொல்லுவேன் சிஸ்டர்ஸ், எல்லாரும் மீறிங்க இன்ஷால்லா. ஓகே, நாங்க பார்ப்போம் கோபத்தை பத்தி. அப்போ anger is நார்மல், ரைட்? எல்லாருக்குமே தெரியும் கோபம்ன்றது வந்து ஒரு நார்மலான விஷயம், ரைட்? இதை நாங்க அலட்டி கொள்ளவே அவசியம் இல்லை எங்களுக்கு. இது நார்மலான விஷயம் என்றாலும் சிஸ்டர்ஸ், நாங்க யோசிக்கிறோம், எங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்று வந்த உடனே, நான் இப்ப இந்த பிபிடியில போட்டு இந்த ஸ்லைட்ல போட்டு அவ்வளவுமே ரீட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஷார்ட்டா ஒரு பிரீஃபா தான் நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இதுல தருவேன் சிஸ்டர்ஸ். என்னென்னா எங்களுக்கு அதுக்கு டைம் போகுது, ஒரு 1.5 hour நாங்க நிறைய விஷயங்களை இன்ஷால்லா இதுல கவர் பண்ண போறோம். ஓகே, பாருங்க, எங்க வந்தது ஒரு நார்மலான இமோஷன், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நார்மலான ஒரு இமோஷன்ன்றதுக்கு சிஸ்டர்ஸ், இந்த anger எங்களையும் மட்டும் பாதிக்குதா இல்லாட்டி மற்றவங்களையும் பாதிக்குதா? வார்த்தையில இது ஒரு நார்மல், எங்க வந்து நார்மலான ஒரு இமோஷன். ஆனா இது எங்களையும் மட்டும் பாதிக்குதா மற்றவங்களையும் பாதிக்குதா? இது ஒருத்தரை இல்ல, அத்தனை பேரும், எத்தனை பேர் எங்களோட இருக்கிறாங்களோ எல்லாரையுமே இந்த anger வந்து பாதிக்கத்தான் செய்யும். என்ன காரணம் என்றா, அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. இந்த கோபத்துக்கு அந்த அளவு ஒரு சக்தி இருக்குது. நான் என்ன கிளாஸ்ல கேட்பேன், கோவப்படுறவங்க பவர்ஃபுல்லா, கோபம் பவர்ஃபுல்லா? எது பவர்ஃபுல், கோபமா கோபப்படுறவங்களா? கோபம் தான் பவர்ஃபுல். கோபப்படுறவங்க சரியான வீக்கான ஆக்கள். சிலவங்களுக்கு பாத்தீங்களா சிஸ்டர்ஸ், கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம் பண்ணுவாங்க தானே. எப்பயுமே அவங்களுக்கு கோபம் வரும், எது செஞ்சாலும் கோபம் வரும், ரைட்? இப்ப சொல்லுவாங்களே, அந்த மாமியாருக்கு மருமகள் எது செஞ்சாலும் கோபம் வரும் என்று, கை தொட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் என்ற மாதிரி என்ன செஞ்சாலும் அந்த மாமியாருக்கு மருமகள் செய்யற விஷயம் கோபம் வருமா. இது ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? எல்லா மாமியாரும் அப்படி இல்லை. ஓகே,
அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இது கோபம் என்றது நார்மலான ஒரு வார்த்தையா இருந்தாலும், ஒரு நார்மலான ஒரு சிம்பிள் இமோஷனா இருந்தாலும், ஆனா கோபப்படுறவங்க வீக் ஆனாக்க, அவங்க சரியான வீக். இது எப்படி நாங்க மாத்துறது? இப்ப நாங்க ஒரு மமாவா இருக்கிறோம், ரைட்? நீங்க எல்லாருமே லேடிஸ் தான் இருக்கிறீங்க. ஸ்பெஷலா நான் லேடிஸுக்கு மட்டும்தான் நான் கிளாஸஸ் செய்யறது. எல்லாரும் லேடிஸா இருக்கிறீங்க. அப்ப லேடிஸா இருக்கிற நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபமா இருந்தோம்டா சிஸ்டர்ஸ், எங்களோட லைஃப் எப்படி போகும்? ரைட்? நாங்க எப்படி எங்களோட டே டு டே லைஃப்ல ஹாப்பியா இருக்க போறோம்? எப்படி நாங்க காமா இருக்க போறோம்? எப்படி நாங்க ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபை லீட் பண்ணி கொண்டு போக போறோம்? எப்படி எங்களோட கிட்ஸை நாங்க அழகான முறைக்கு வளர்க்க போறோம்? எங்களோட இன்லாஸோட எப்படி நாங்க சமாளிக்க போறோம்? நேபர்ஸோட எப்படி நாங்க காலம் கொண்டு போக போறோம்? எல்லாரோடையும் ஒரு ஷாப்பிங் போனதா இருக்கலாம். ஏன் எக்ஸாம்பிள் பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க ஷாப்பிங் போன டைம் அந்த சேல்ஸ் அந்த சேல்ஸ் பாய்ஸ், அந்த சேல்ஸ் பண்ற ஆக்களோட கூட எத்தனை அப்படின்னா எத்தனை லேடிஸ் சண்டை பிடிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பயணம் போனா கூட எத்தனை லேடிஸ் சண்டை பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. என்ன காரணம் இதுக்கெல்லாம்? அவங்க சரியான அவங்களுக்கு கோபத்தை அடக்கி கொள்ள தெரியா. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன்டாலும் அதுக்கும் கூட கத்தி பெரட்டி கூச்சலிட்டு அந்த ஊடே அமக்கலம் ஆக்குற எத்தனை சிஸ்டர்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க சிஸ்டர்ஸ். யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? கொஞ்சம் கொஞ்சம் வயசு போக 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 எத்தனை பேர் கோபக்காரவங்களா இருக்கிறாங்க, அதை நாங்க கவனிச்சு பாத்திக்கிறோமா? ரைட்? இதெல்லாம் நாங்க கவனிச்சு பாக்குறோம். ஆனா மத்தவங்களுக்கு வந்தா அதை நாங்க குத்தம் பாக்குறோம். எங்களுக்கே அது வரப்போக்கல நாங்க அதுக்கு கரெக்டான ஒரு ரீசனை, ஒரு எக்ஸ்கியூசஸ் நாங்க தேடிக்கொள்றோம். இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்கோங்க சிஸ்டர்ஸ். மத்தவங்களுக்கு வரப்போக்கல அவங்கள நாங்க குறை சொல்றவங்களா இருக்கிறோம். அது எங்களுக்கு அந்த கோபம் வரப்போக்கல நாங்க என்ன செய்யறோம்டா, அதுக்கு ஒரு அழகான ஒரு காரணத்தை வச்சுப்போம். எனக்கு கோபமே வராது, அவர் அப்படி செஞ்சதால தான் எனக்கு கோபம் வந்துச்சு. எனக்கு கோபமே வராது, அவர் அப்படி அப்படி பேசினதால தான் எனக்கு கோபம் வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சிஸ்டர்ஸ் நாங்க எங்களுக்குள்ளால நாங்க சரியாக்கி கொள்ளுறோம். எங்களோட சைட்ல நாங்க சரியா வச்சிருக்கிறோம். ஆனா மத்தவங்களுக்கு வரப்போக்கல அவங்க கோவக்காரவங்க, அவங்க சண்டை பிடிக்கிறவங்க, அவங்க எப்பயுமே சண்டைத்தான், அவங்க வாயை திறந்தாலே சண்டைத்தான். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நாங்க என்ன செய்யறோம் சிஸ்டர்ஸ், எங்களோட மனசுள்ளுக்கு நாங்க போட்டு போட்டு அப்படி என்று அலை பாஞ்சு கொண்டிருக்கிறோமோ, அசை போட்டு கொண்டு இருக்கிறோம். மத்தவங்களுக்கு வந்தா உண்டு, எங்களுக்கு வந்தா உண்டு. இப்ப இதுல பாருங்க, ட்ரிகர், தாட், இமோஷன், பாடி ரியாக்ஷன்ஸ், இதை கொஞ்சம் பாருங்க சிஸ்டர். இது எப்படி என்றா, ஒரு ட்ரிகர் வரப்போக்குது. இப்ப எக்ஸாம்பிள், நான் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இப்ப எல்லா ஹஸ்பண்ட்மாருமே எப்படி அவசர அவசரமா விஷயங்களை கேட்கக்கூடியவங்க தான். அவங்க அந்த எங்களுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏனென்றா அவங்களுக்கு தெரியும், பொம்பளையில் ஒரு விஷயத்த பிரீஃபா சொல்லி முடிக்க மாட்டாங்க. அது அப்படியே சுத்தி வளைச்சு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி ஒன்று ஆக்கித்தான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்கு ஒரு விசிட்டர்ஸ் வந்தாலோ, இல்லாட்டி புள்ளையோண்டு கீழே விழுந்துட்டாலோ, அந்த செல்றதுக்கு பிரீஃபா செல்ல மாட்டாங்க. சுத்தி வளைச்சு அப்படியே லாஸ்டுக்கு தான் அவங்க சொல்ல போற விஷயம் அந்த ஹஸ்பண்டுக்கு. அதான் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப ட்ரிகர் அவங்களோட எப்படி வருதுண்டா, அவர் சொல்றாரு, அவசரமா செல்லுங்களேன் உங்களோட விஷயத்த. அவர் என்ன சொல்ற, இன்டராப்ட் பண்றாரு. அவசரமா செல்லுங்களேன் உங்களோட விஷயத்த. சுத்தி வளைச்சு அப்படியே மூக்க பிடிப்பீங்கன்னு அவர் ஏதோ ஒன்று கத்துறாரு. அப்ப எங்களோட தாட்ஸ் எப்படி எங்களுக்கு வரும் சிஸ்டர்ஸ், அவர் என்னைய காது கொடுத்து கேட்கவே மாட்டார். எப்பவும் இப்படித்தான். அவருக்கு அவசரம். நான் எங்களோட தாட்ஸ் வர மாதிரி பாருங்க. போன்ல இருந்தா அவர் கணக்குல பேசிக்கொண்டு இருப்பாரு. நான் சொல்ற ஒரு விஷயத்த அவருக்கு காது கொடுத்து கேட்கல. இமோஷன் என்னவா மாறும்? டிசப்பாயிண்ட் ஆகிடும். என்னோட இமோஷன் அந்த மாதிரி மாறும். அப்ப பாடி ரியாக்ஷன் எப்படி வரும்? ஹார்ட் பீட் ஃபாஸ்டா அடிக்கும், கை கால் கொஞ்சம் நடுக்கிற மாதிரிக்கும். என்னது இப்ப என்ன ஸ்டார்ட் ஆகுது? எங்களுக்கு கோபம் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்? நெஞ்செல்லாம் பொட்டிக்கிற மாதிரி இருக்கும், என்சைட்டி வரும். சிலவங்களுக்கு பெனிக் அட்டாக் கூட வந்துடும் என்று சொல்லுவோமே. என்ன காரணம்? இது எங்களுக்கு கோபம் ஸ்டார்ட் ஆகுது சிஸ்டர்ஸ். ரைட்? எங்களுக்கு என்ன ஆகும்டா, இந்த கோபம் ஸ்டார்ட் ஆகுறது பாருங்க, எங்களுக்கு அந்த கோபம் ஒரே அடியா ஸ்டார்ட் ஆகுது இல்ல, எடுத்த உடனே எங்களுக்கு கோபம் வருது இல்ல. அது எத்தனை
ஸ்டெப்ஸுக்கு பிறகு வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று வருது, அதுக்கு பிறகு எங்களோட தாட் வருது, அதுக்கு பிறகு எங்களோட இமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதுக்கு பிறகு பாடி, அதுக்கு பிறகு ரியாக்ஷன். இது எல்லாம் வந்த பிறகுதான் எங்களுக்கு கோபம் வருது. இதெல்லாம் வந்த பிறகுதான் எங்களுக்கு கோபம் வருது. அந்த கோபம் வர முந்தி சிஸ்டர்ஸ் எத்தனையோ சயின்ஸ் எங்களுக்குள்ளால ஏற்படுது. சயின்ஸ் இல்ல, சயின்ஸ், ரைட்? எத்தனையோ சயின்ஸ் எங்களுக்குள்ளால ஏற்படுது. அப்ப பாருங்க, அல்லாஹ் தாலா எங்களோட பாடியை வந்து எப்படி அழகா படைச்சிருக்கிறான், எப்படி அழகா படைச்சிருக்கிறான். அந்த கோபம் வர முந்தியே இவ்வளவு உருவாகுதுண்டா. இப்ப எங்களுக்கு சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். ஆனா நான் வந்து இதை வந்து டீட்டெயிலா சைக்காலஜி முறைப்படியோ சயின்ஸ் முறைப்படியோ அந்த எமெக்டிலால என்ன நடக்குது, அந்த பிரெயின் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் நான் பேச வரல சிஸ்டர்ஸ். என்ன காரணம் என்றா, எங்களுக்குள்ள இந்த 1.5 hour குறுகிய நேரத்துக்குள்ளால இந்த ஷார்ட் பீரியட்ல நான் நிறைய விஷயங்களை நாங்க கேட்க இருக்குது. அதனால அதெல்லாம் நான் சொல்ல வரல. எங்களோட டே டு டே லைஃப்ல நாங்க எப்படி எங்களோட கோபத்தை அடக்கி வாழ போறோம், எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறோம் என்றதுதான் இங்க லெசன். ஓகே, ரைட். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இப்ப என்ன நடக்கும் லாஸ்ட்ல, நாங்க திருப்பி ஹஸ்பண்டுக்கு கத்துறவங்களா இருக்கும். திருப்பி நாங்க அவருக்கு கத்துவோம். உங்களுக்கு அவ்வளவுக்கு என் பேச்ச கேட்க தெரியாது, நான் பேசுறது உங்களுக்கு காதே கேக்குது இல்லையா? வேற யாரும் சரி பேசினா கேட்டுக்கொண்டிருப்பீங்க தானே? ஏன் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் நாங்க பேசுவோம். உங்களோட அம்மா பேசினா கேட்பீங்க தானே, உங்களோட தாத்தா பேசினா கேட்பீங்க தானே, போன் வந்தா பேசிக்கொண்டு இருப்பீங்க தானே. அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இந்த இடத்துல பாருங்க, கோபம் வாரவங்க பவர்ஃபுல்லா இல்லாட்டி வீக்கா. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னேன், கோபம் வாரவங்க வீக், கோபம் தான் பவர்ஃபுல். அப்ப இந்த இவ்வளவு எங்களுக்கு இவ்வளவு இந்த சைக்கிள், எங்க சைக்கிள் உருவாகுது, ட்ரிகர், தாட், இமோஷன், பாடி ரியாக்ஷனுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னு சொன்னா, அந்த இவ்வளவையும் தாண்டி நாங்க கோபம் பண்றோம்டா சிஸ்டர்ஸ், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இதே சிஸ்டர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கல நாங்க என்ன செய்யறோம், கொஞ்சம் சூஸ் பண்றோம், இடத்தை சூஸ் பண்றோம். நாங்க இது ஹஸ்பண்டோட பேசுறோமா, எங்களோட பேரண்ட்ஸோட பேசுறோமா, இல்லாட்டி நாங்க எங்களோட சிப்ளிங்ஸோட பேசுறோமா, எங்களோட கிட்ஸோட பேசுறோமா, இல்லாட்டி எங்களோட பாஸோட பேசுறோமா, எங்களோட மேடமோட பேசுறோமா, இதை நாங்க எங்கிட்ட சூஸ் பண்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்ட் நாங்க டெய்லி பேசுற சுட்டி அவருக்கு நாங்க கத்துறோம். இது எங்களையும் விட ஒரு பெரிய ஆக்கள், எங்களோட டீச்சர்ஸ், எங்களோட மென்டர்ஸ், அவங்களோட நாங்க பேச போக்கல, அவங்க எங்களுக்கு ஏசினாலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது நாங்க தானே. அவங்க எங்களுக்கு என்ன சரி பேசினாலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எங்களோட குத்தத்தை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணினாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் நாங்க அவங்களுக்கு கத்தல்ல, ஏன் நாங்க அவங்களுக்கு பேசல? பாருங்க சிஸ்டர்ஸ், அப்ப நாங்க சூஸ் பண்றோம் தானே, எங்க பேசணும்னு நாங்க சூஸ் பண்றோம். என்ன காரணம், எங்களுக்கு அந்த எங்க சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகல எங்களுக்கு தெரியும், ஆஹா என் பாடியில வந்து இப்ப ட்ரிகர் வந்துட்டு, இப்ப தாட் மாறுது, டீச்சர் கொண்டிருக்கிறாங்க என்று, இமோஷன்ஸ், பாடி ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே எங்களுக்கு மாறுறத நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு. ஆனா ஹஸ்பண்ட் பேச போக்கல, எங்களோட கிட்ஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் பேச போக்கல, நாங்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. திருப்பி அவங்களோட மேல நாங்க கத்துறது தான் எங்களுக்கு தெரியும். நாங்க அவங்கள எங்களோட சாய்ஸ் அப்படின்னு நாங்க சூஸ் பண்ணவே இல்லை. பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களுக்கு எவ்வளவு அழகா எங்களோட கோபத்தை இல்லாம கேளும், எங்களுக்கு எவ்வளவு அழகா எங்களோட கோபத்தை மாஸ்டர் பண்ணேலும். ரைட்? ஓகே, இது வரைக்கும் கிளியர் என்றா சிஸ்டர்ஸ்? நீங்க சி என்று போடுங்க. கிளியர் ஆனாக்க சி என்று போடுங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று சொன்னா எம் என்று போடுங்க, மோ. ரைட்? இது வரைக்கும் கிளியர் ஆனாக்க சி என்று போடுங்க. ஓகே ஓகே, சி சி சி. ஓகே, குட். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே, குட். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க அவங்ககிட்ட சூஸ் பண்றோம், ஏன்னா நாங்க யாரோட பேசுறோம், இவங்களோட பேசுறோம், எப்படி பேசுறோம், எந்த இடத்துல பேசுறோம். ஓகே, என்னோட கிளாஸ்ல அடிக்கடி சொல்றது உண்டு. இப்ப எக்ஸாம்பிள், வீட்டுல பிள்ளைகள் கத்துறாங்க, கோபப்படுறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க, நாங்க என்ன செய்யறோம், பிள்ளைகளுக்கு தெரியா, எங்களோட கிட்ஸுக்கு தெரியா எப்படி பேசணும், கதைக்கணும், அவங்க அவங்களோட அவங்களோட வயசை வச்சுதான் அவங்க அதை பழகிக்கிறாங்க. அப்படி அந்த சின்ன பிள்ளைகள் ஸ்கிரீம் பண்ணுவாங்க, ரைட்? ஆனா எங்களுக்கு தெரியும் எப்படி பேசணும். இதே எங்களோட ஊடு நாங்க எப்படி கத்துவோம் அவங்களோட பேர்ல, ஷட் அப் என்றுவோம், கோ அவுட் என்றுவோம், கண்ட மாதிரி நாங்க கத்துவோம். இதே நாங்க ஒரு பேங்க்ல இருக்கிறோம், இல்லாட்டி ஒரு ஷாப்பிங் மால்ல இருக்கிறோம், உள்ள என்ன செய்யும், எல்லாம் இழுக்கும், கத்தும், ஸ்கிரீம் பண்ணும், பாயும்.
அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? ஏய் கத்துமான, மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்க, டோன்ட் ஷவுட், வை ஆர் யூ ஸ்கிரீமிங். இதை நாங்க சொல்றோமா இல்லையா சிஸ்டர்ஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இதை நாங்க வீட்டுல பிள்ளைகள் கத்து போக்கல, கத்துற ஒரு ஷொட்டை ஒன்று தட்டார் ஒரு அடி கைக்கும் முதுக்கும் அடிச்சுட்டு இல்லாட்டி என்ன செய்வோம், கத்துவோம். ஆனா இதே நாங்க இடத்தை பார்த்து தானே நாங்க செய்வோம். ஒரு பேங்க் ஆகிக்கட்டும், ஷாப்பிங் மால் ஆகிக்கட்டும், வெட்டிங் ஹவுஸ் ஆகிக்கட்டும், நாங்க மெதுவா பேசி பேசுறோம். ஏன் சிஸ்டர்ஸ் எங்களுக்கு இத வீட்டுல செய்யல? ஏன் எங்களுக்கு இதை வீட்டுல செய்யல? நல்ல யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க சூஸ் பண்றோமா இல்லையா? நாங்க என்ன சொல்றோம்? எங்களுக்கு கோபம் வந்தா கை கால் புரியாது, கை கால் விளங்காது. ஹஸ்பண்டும் ஒன்றுதான், உமாவும் ஒன்றுதான், என் பாப்பாவும் ஒன்றுதான். இப்படி சொல்றோமா இல்லையா? எல்லாருமே இல்ல, சிலவங்க. ஓகே, இப்படி சொல்றோமா இல்லையா? சிலது கேட்கிறோமா இல்லையா? அப்ப ஏன் சிஸ்டர்ஸ் நாங்க இடத்தை சூஸ் பண்றோம்? வீட்டுல மட்டும் ஒரு மாதிரி, போற இடத்துல ஒரு மாதிரி. ஆனா எங்களோட கிட்ஸுக்கு தெரியா எங்களோட மாமா இது வீட்டுல செய்யறாங்களா இல்லாட்டி வெளியே இது செய்யறாங்களான்னு. ஏண்டா அந்த அளவுக்கு அவங்களுக்கு யோசிக்க கூடிய அளவுக்கு அவங்களோட காக்னிஷன் அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப் ஆகி இல்ல. நாங்க என்ன செய்யறோம்? அதுக்கு போறோம், வீட்டுல வந்து அவங்களுக்கு திருப்பி நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். நீங்க அங்க இப்படி செஞ்சீங்க தானே, ஏன் என்று. அங்க ஏன் செஞ்சேன்னு கூட அவங்களுக்கு தெரியும். நாங்க வீட்டுல வந்து அவங்கள பனிஷ் பண்ண போகணும் சிஸ்டர்ஸ். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சைல்டு சைக்காலஜி படிச்சவங்களுக்கு இது தெரியும். மற்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? எத்தனை பேர் பிள்ளைகளை பனிஷ் பண்றோம்? நல்லா யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், எத்தனை பேர் நாங்க பனிஷ் பண்றோம். அப்ப பாருங்க, நாங்க வந்து சூஸ் பண்ணி நாங்க செய்யறோமா இல்லையா? அதே எங்களோட வீட்டுல ஸ்டார்ட் பண்ணல எங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே ஸ்டார்ட் பண்ணு. ரைட்? இப்ப ஹஸ்பண்டோட கூட இருக்கட்டும், நாங்க ஹஸ்பண்டோட கூட நாங்க என்ன செய்யறோம்? எங்க சூஸ் பண்றோம். வேணா வெட்டிங் ஹவுஸ்ல ஹஸ்பண்ட் என்ன சரி சொல்லிட்டாருன்றா என்ன செய்யறோம்? கொஞ்சம் பெரியங்க, நான் வாரேன், என்னோட ஃப்ரெண்ட் ஒன்று மீட் ஆகிக்கிறேன்னு பேசிட்டு வாரேன். இது அவர் வீட்டுல என்ன சரி சொன்னாருண்டா என்ன செய்யறோம்? அவர் காதை பொத்துற அளவுக்கு நாங்க கத்துவோம். யோசிச்சு பாருங்க, எங்களோட கோபம் எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குதுன்னு பாருங்க. நாங்க சூஸ் பண்றோமா இல்லையா? எங்களுக்கு விளங்குதா இல்லையா? நாங்க அப்ப அன்கான்சியஸாவா இருக்கிறோம்? இல்ல, நல்ல கான்சியஸா இருக்கிறோம். ஆனாலும் நாங்க சூஸ் பண்ணி கொடுக்குறோம் எங்க எப்படி பேசணும் என்று. ஓகே, குட். இப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், ட்ரிகர்ஸ் ஆர் இன்புட். இதுக்கு நான் ஷார்ட்டா சொல்லணும்டா சிஸ்டர்ஸ். ட்ரிகர்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று எக்ஸ்டர்னல், ஒன்று இன்டர்னல். ஒன்று இப்ப எக்ஸ்டர்னலா வர ட்ரிகர்ஸ் எப்படி என்று சொன்னா, அது வந்து யாரு சரி எங்களையே ட்ரிகர் பண்றவங்களா இருப்பாங்க. எங்களுடைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி இக்னோர் பண்ணுவாங்க. அப்படி என்றா எங்களைய விமர்சனம் செய்யறவங்களா இருப்பாங்க. அதுதான் எங்களோட ட்ரிகர் பாயிண்ட். எங்களைய வந்து விமர்சனம் செய்யறவங்களா இருப்பாங்க. ரைட்? சிலவங்க வந்து இக்னோர் பண்ணுவாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. எங்க சரி ஒரு வெட்டிங்க்கு போனா சிலவங்களை கணக்கு எடுக்கிறல்ல, ட்ரெஸ்ஸை பார்த்து, நகை போடாததை பார்த்து, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இது வந்து பல குரூப்ஸ் இருக்கிறாங்க. அதுல நாங்க எந்த குரூப்ஸ் யோசிச்சு கொள்வோம். சிலவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வச்சு கொள்வோமே, எங்களையோட நாங்க ஒரு மெய்ட் ஒன்றை கூட்டிக் கொண்டு போறோம், ஒரு சர்வெண்ட் ஒன்றை கூட்டிக் கொண்டு போறோம். இவங்க என்ன செய்வது? சர்வெண்ட் கிட்ட இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க போயிட்டு இன்னும் ஒரு பொஷான ஆட்களோட இருப்பாங்க. என்னண்டா அவட ட்ரெஸ் எல்லாம் ஒரு நார்மலா இதா இருக்குமென்றதால இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இது வந்து டீப்பா எனக்கு பேசிக்கொண்டு போகலும். ஆனா என்னோட சப்ஜெக்ட் வந்து இன்னைக்கு வந்து அங்கரை பத்தி தான். அதனால நான் வந்து அந்த சர்வெண்ட்டை கூட்டிக் கொண்டு போற கதை, நகை போடுற கதை எல்லாம் என்னோட சைக்காலஜி கிளாஸ் ரூம்ல நான் நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து அதை பத்தி நிறைய நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், கைட் பண்ணிக்கிறேன், பேசிக்கிறேன். ஓகே, ரைட். அப்ப பாருங்க, என்ன நடக்குதுன்றா சிஸ்டர்ஸ், எங்களுக்கு வெளியாலேந்து வார எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ வந்து நாங்க அப்படியே ஏத்துக்கொள்றோம். இந்த ட்ரிகர்ஸுக்கெல்லாம் நாங்க காது கொடுக்கிறோம், ரெஸ்பான்ஸ் பண்றோம். வெளியால வார ட்ரிகர்ஸ். இது அடுத்தது தான் இன்டர்னல் ட்ரிகர்ஸ். அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு உள்ளால வாரது ட்ரிகர்ஸ். என்னைய யாருமே கணக்கு எடுக்கிறாங்க இல்ல, ரைட்? இல்லாட்டி சில பெயின்ஃபுல் மெமரிஸ், நாங்க ஒரு வெட்டிங் ஹவுஸ்க்கு போன நேரம் சில நடந்த விஷயங்கள், எங்களுக்கு மறக்க இயலாத விஷயங்கள். இதை நினைச்சு நாங்க என்ன செய்வோம் என்றா சிஸ்டர்ஸ், எங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று கிடைச்ச உடனே நாங்க வந்து கோபப்படுறோம்.
ஏதோ ஒரு விஷயம், இப்ப நாங்க ஒரு ட்ரிப் கொண்டு போறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பார்க் போறதா இருக்கலாம், எங்க சரி நாங்க ஹாப்பியா போயிட்டு இருப்போம். எங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னலா இல்லாட்டி இன்டர்னலா ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒரு கிடைச்ச உடனே எங்களுக்கு ஒரு கோபம் வரும். இது சும்மா வராது. இது ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் எங்களுக்கு கோபம் வரும். இது நாங்க நல்லா யோசிச்சு பார்ப்போம். ஓகே, இன்னொருக்கு நான் சொல்றேன் சிஸ்டர்ஸ், கேட்டுக்கோங்க நல்லா. இது எப்படின்னு சொன்னா சிஸ்டர்ஸ், இப்ப எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று நடக்குது. ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடக்க போக்கல நான் என்ன செய்யறேன்டா, அந்த சின்ன விஷயம் இப்ப சின்ன விஷயம் என் காதுக்கு பெருசா விளங்காது. அவர் இப்ப சொன்ன விஷயம் என் காதுக்கு பெருசா விளங்காது. ஆனா அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வச்சு இப்ப சொன்ன விஷயத்தோட நான் லிங்க் பண்ணி அவரோட நான் சண்டை பிடிக்கிறது. இது எல்லாருக்கும் விளங்கிச்சா சிஸ்டர்ஸ் நான் சொல்றது? அவர் இப்ப சொன்னதுக்காக வேண்டி அந்த சண்டை வரல. அவர் இப்ப சொல்றதுக்காக வேண்டி சண்டை வரல. ஒரு பழைய விஷயத்த நாங்க எங்களோட மெமரியில கொண்டு வந்து, இது வந்து பெரிய ஒரு லெசன். சப்கான்சியஸ் மைண்ட்ல நாங்க எப்படி இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி எல்லாம் நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த கிளாஸ்ல இல்ல சிஸ்டர்ஸ், அதே சைக்காலஜி கிளாஸ் ரூம்ல. அப்ப பாருங்க, நாங்க பழைய நினைவுகளை எங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல சேவ் பண்ணி அடக்கி அடக்கி வச்சதால இப்ப நடக்கிற ஒரு புதிய விஷயம் அதோட லிங்க் ஆகி எங்களுக்கு பெரிய சண்டை வர காரணம் வைக்கிறது இந்த ட்ரிகர். ட்ரிகர்ன்றது வந்து தூண்டுது. ஓகே, ரைட், கிளியர், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இப்ப இந்த சண்டை நாங்க பிடிக்கிறோம் தானே, அப்ப எங்களுக்கு ஒரு மெமரி ஒன்று வந்த உடனே நாங்க டிஃபிகல்ட்டான ஒரு ஜேர்னியை சூஸ் பண்றோமா, ஈஸியான ஒரு ரூட்டை நாங்க சூஸ் பண்றோமா? இப்ப பாருங்க, உங்களுக்கு விளங்குதாயிருக்கு, என்னோட இமேஜ் நான் போட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நாங்க ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒன்றுக்கு நாங்க எங்க ஹஸ்பண்டோட ஒரு பெர்மிஷன் கேட்க போறோம், எதுக்கோ ஒன்றுக்கு நாங்க பெர்மிஷன் கேட்க போறோம், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்த பிள்ளைகளை பத்தி நாங்க பேச போறோம், இல்லாட்டி ஏதோ நாங்க ஒரு வீடு கட்ட போற விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், இல்லாட்டி நாங்க ஏதோ ஒன்று படிக்க போறோம், அது ஹஸ்பண்டோட டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன நடக்குதுண்டா, அவர்கிட்ட கேட்ட உடனே ரைட் அந்த சின்ன விஷயம் பெருசாகினா இது எங்களுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு ஜேர்னியா இருக்குது. பாருங்க, இது பாருங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்படணும். இது பாருங்க, இந்த கல்லெல்லாம் விலகுது, அவங்களுக்கு ஸ்டோன்ஸ். இந்த இந்த பாதையால நாங்க ஏறி போறோம், இந்த பாதையால நாங்க ஏறி போறோம், இந்த பாத்தை நாங்க சூஸ் பண்றோம். ஆனா ஈஸியஸ்ட் வே ரூட் என்னண்டா, இங்க பாருங்க சிஸ்டர்ஸ், இதுதான் எங்களோட ஈஸியான ரூட். இதை நாங்க எத்தனை பேர் சூஸ் பண்றோம் சொல்லுங்க பாக்க சிஸ்டர்ஸ்? இது நாங்க எத்தனை பேர் நாங்க சூஸ் பண்றோம்? எக்ஸாம்பிள் பாருங்க சிஸ்டர்ஸ், நான் காட்டுறேன். திருப்பி மற்ற ஸ்லைடுக்கு நான் போறேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க. இங்க பாருங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, எங்க சிக்னல் நாங்க சொன்னோம் தானே. பாருங்க, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்க சைக்கிள், ட்ரிகர், தாட், இமோஷன், பாடி ரியாக்ஷன். அப்ப ஏன் சிஸ்டர்ஸ் இவ்வளவும் தெரிஞ்ச எங்களுக்கு ஹஸ்பண்டோட ஆர்கியூமெண்ட் பண்ண போக்குல எங்களுக்கு அந்த ட்ரிகர் பாயிண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்டார்ட் பண்ண போக்குல எங்களுக்கு அந்த ட்ரிகர் பாயிண்ட் எங்களுக்கு விளங்குது. இப்ப நாங்க படிச்சோம், ஃபர்ஸ்ட் லைன்ல நாங்க படிச்சோம். இப்ப எங்களுக்கு விளங்கிட்டு இப்ப நாங்க என்ன செய்யணும்? டிஃபிகல்ட்டான ஜேர்னியை நாங்க சூஸ் பண்றதா? இது எங்களோட சாய்ஸ், ரைட்? இது எங்களோட சாய்ஸ். இல்லாட்டி நாங்க ஈஸியான ஒரு ரூட்டை நாங்க சூஸ் பண்ண போறோமா? அப்ப நல்ல யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், சில விஷயங்களை நாங்களே கஷ்டப்படுத்தி கொள்றோம். எப்படி என்றா, அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அப்படியே தேவையில்லாம நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ். இது இப்ப வந்த ஒரு ஆர்கியூமெண்டா? ஒரு ட்ரிகர் தான் வந்துச்சு, ஒரு தூண்டுதல் தான் வந்துச்சு. இப்ப வந்த கதையா? அவ்வளவும் கதை பழைய கதை. எங்களோட பாஸ்ட் மெமரிஸ்ல உள்ள கதை தான் இப்ப இதோட லிங்க் ஆகி எங்களுக்கு அது பெரிய பெரிய ஒரு சண்டையா உருவாக காரணமா இருந்துச்சு. ஓகே, நாங்க கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாமிக், எங்களோட இஸ்லாமிக் நிகழ்ச்சிக்கு தானே, இஸ்லாமிக் ப்ரோக்ராம் ரேடியோல. அதுல நான் கேள்விப்பட்டேன், நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியா, அந்த டூத் பேஸ்ட் வைஃப் என்ன செய்வாவாம், எந்த நேரமும் நடுவால தான் பிரஸ் பண்ணுவாவாம். ஹஸ்பண்ட் வந்து சரியான ஒரு நீட்டான ஆள் போல. அவரு சொல்லுவாராம்,
ஓரத்துல இருந்து டூத் பேஸ்ட நீங்க பிரஸ் பண்ணணும் என்று. அப்ப யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், அதால அவங்க டிவோர்ஸ் என்று அந்த முஸ்லிம் நிகழ்ச்சியில நான் வந்து கேட்டேன். அது எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அதால டிவோர்ஸ் நடந்திருக்குமா? அதால டிவோர்ஸ் நடந்திருக்குமா? இல்ல. அதுதான் ட்ரிகர். அந்த ட்ரிகர் வந்து அந்த டூத் பேஸ்ட். அதால பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பழைய பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் எடுத்து நாங்க போட்டு என்ன செய்ய வேண்டாம் சிஸ்டர்ஸ், பழைய கதையோட புதிய கதையும் சேர்த்து நாங்க சண்டை பிடிக்கிறோம். எஸ் எஸ் அஷ்பா போட்டிக்கிறா, எஸ் அண்ட் இதை வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே. சாரி அஷ்ரிஃபா, ரைட்? யா. இஸ் இட் ட்ராமா? அது ட்ராமா என்றும் செல்ல ரிஃப்கா. ட்ராமா என்றது வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். ட்ராமா என்றது வந்து ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட், மறக்க இயலாத ஒரு இன்சிடென்ட், ரைட்? அதை பத்தி நாங்க இன்ஷால்லா கிளாஸ்ல படிப்போம். அது வந்து எவ்வளவு சொன்னாலும் அந்த ட்ராமாவை பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல இன்ஷா அல்லா. அது ட்ராமா இல்ல, அது வந்து பழைய நடந்த ஒரு விஷயத்த நாங்க என்ன செய்யற வேண்டாம், எங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் தானே. ஏதோ சில விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணும். ஆனா புதிய ஒரு ட்ரிகர் வந்த உடனே அந்த விஷயம் எங்களுக்கு மேலால வரும். புதிய ஒரு பாயிண்ட் வந்த உடனே என்ன நடக்கும் என்ற சிஸ்டர்ஸ், அந்த பழைய விஷயம் புதிய சம்பவத்தோட ஜாயின் ஆகிடும், லிங்க் ஆகிடும். அதோட தான் இது பெரிய சண்டையா மாறுது. அப்ப பாருங்க, யாரும் கேட்டா இதை நம்புவாங்களா? டூத் பேஸ்டால டிவோர்ஸ். நான் இன்னும் ஒரு கதை கூட நான் கேட்டிருக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் என்ன செய்வாராம், அவர் ஷாப்பிங் மாலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போவாங்களாம். இது வந்து சவுதியில நடந்த ஒரு விஷயம். அப்ப இங்க இருந்து மேரி பண்ணி சவுதிக்கு போன கேர்ள், அவ என்ன செய்வா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான் போவாங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. பண்ணிட்டு வந்து அந்த பேக்ஸோடே வச்சுப்பாவாம், அதை ஸ்டோர் பண்ணாம. அப்படி என்ன தெரியும் தானே, ஃப்ரிட்ஜ்ல போடணும், பாட்டில்ல ஸ்டோர் பண்ணணும், எல்லாம் இருக்குதானே. போடவே மாட்டாராம். இதால டிவோர்ஸ். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பேக்ஸ்ல உள்ளதை அவ ஸ்டோர் பண்ணாடி டிவோர்ஸா? எதுக்கு டிவோர்ஸ்? எதுக்கு அந்த டிவோர்ஸ்? அது ஒரு சின்ன ஒரு ட்ரிகர், ரைட்? இதாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்றது தான். ஆனா பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களுக்கு வந்து எங்களோட லைஃப்ல கஷ்டமான ஒரு பாதையை சூஸ் பண்றதுக்கும் ஈஸியான ஒரு பாதையை சூஸ் பண்றதுக்கும் காரணமா இருக்கிறது நாங்க தான். ஏன்னா நான் கோபத்துக்கு ஆளாகிட்டோம். ஏன்னா எங்களுக்கு சூஸ் பண்ண தெரியாம போச்சு. எங்களுக்கு கோபம் ஃபர்ஸ்டுக்கே வரும் மாட்டாக்கண்டு. மற்ற ஸ்லைட்ல நீங்க பாப்பீங்க இன்ஷா அல்லா. கோபம் எங்களுக்கு உடனே வருது இல்ல தானே. அந்த எங்கர் சைக்கிள் எத்தனையோ ஸ்டெப்ஸுக்கு பொறவு தான் வருது. எங்கர் சைக்கிள் எத்தனையோ, இங்க பாருங்க, ட்ரிகர், தாட், இமோஷன், பாடி ரியாக்ஷன், இதுக்கு பொறவு தான் எங்களுக்கு வந்து எங்கர் சைக்கிள் இந்த ஸ்டார்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதுக்கு மைக்ரோ செகண்ட்ஸ், நாங்க நினைக்கிற மாதிரி நிமிஷ கணக்குல, மினிட் கணக்குல இல்ல, மைக்ரோ செகண்ட்ஸ், ரைட்? டக் 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 டக்குன்னு வந்துடும். ஆனாலும் எங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு யார் சரி ஒருத்தர் ஏசுறாங்கன்ற போக்கல எங்களுக்கு ஏசின உடனே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன விளங்கும் சிஸ்டர்ஸ்? டக்குன்னு எங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் எங்களை நெஞ்சில டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும் தானே. கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஒரு உருவம் கொண்டு வரும் தானே. அந்த இமோஷன்ஸ் எல்லாம் நான் கொண்டு இதுல போடல. நல்லா யோசிச்சு பாருங்க, கோபம் வரப்போக்குள்ள கண்ணாடியை யாரு பாத்திக்கிறீங்க? கண்ணாடியை பார்த்தவங்க யாரு கோபம் வரப்போக்குள்ள? செட் பாக்ஸ்ல போடுங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்கிறேன், பார்த்திருப்பீங்க. இதுல மத்தவங்களும் இருப்பீங்க தானே. கோபம் வர போக்குல கண்ணாடியை பார்த்தவங்க எஸ் என்று போடுங்க, வை போடுங்க, எஸ் என்று போடுங்க டார்லிங். ஓகே, குட். எஸ் எஸ். கோபம் வரப்போக்குல மிரர் கண்ணாடியை பார்த்தவங்க எஸ் என்று போடுங்க பாப்போம். எஸ். பார்க்காதவங்க நோ என்று போடுங்க. நோ நோ நோ. ஆஹா, நிறைய நோ வருது. ஓகே, எஸ், குட் குட். நோ நோ நோ. யா, நோ. ஓகே, நிறைய பேர் நோ. ஓகே சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லா இன்னைக்கு நைட்டுக்குள்ளால உங்களுக்கு கோபம் வர போக்கல. எஸ், சோ அக்லி. உங்களுக்கு கோபம் வர போக்கல சிஸ்டர்ஸ். கோபம் வரப்போக்கல இல்ல, இன்ஷா அல்லா உங்களுக்கு இன்னொரு 1 வீக் கோபம் வராது. வந்தா உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் இன்ஷா அல்லா. இன்னைக்கு நீங்க கோபம் வர போக்கல என்ன செய்யுங்க, ரூம் கதவை லாக் பண்ணிட்டு கண்ணாடி முன்னுக்கு நின்று நீங்க கோபப்படுற மாதிரி கொஞ்சம் கண்ணாடியில பாருங்க சிஸ்டர்ஸ்.
லைஃப்ல நான் இவ்வளவு நாளும் நான் ஏன் கோபப்பட்டேன் என்று நீங்க 100% எனக்கு ஷுவர் நீங்க கட்டாயம் நீங்க யோசிப்பீங்க. இதான் என் மூஞ்சி என்று, இதான் என் ஃபேஸ், இதான் என் மோமெண்ட், நீங்க கட்டாயம் யோசிப்பீங்க சிஸ்டர்ஸ். இதை நான் 100% உங்களுக்கு சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நைட்டுக்குள்ளால நீங்க உங்களோட மூஞ்ச கொஞ்சம் பாருங்க கண்ணாடியில. கட்டாயம் பாருங்க சிஸ்டர்ஸ். இதுதான் எங்களோட மூஞ்சி, ரைட்? கோபம் வரப்போக்குள்ள நாங்க எப்படி இருப்போம். ஆனா நாங்க பார்க்க போக்குள்ள கொஞ்சம் அழகா தான் பார்ப்போம் மைக்கு. இன்றைக்கு நைட்டுக்கு பார்க்க போக்கல கோபம் வரப்போக்குள்ள ஓடி வந்து பார்த்து பாருங்க சிஸ்டர்ஸ். அப்ப எங்களோட ப்ரொஃபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? இதுல நான் கடன் திலக்ஷன் ஆயிக்கிறீங்க, ரைட்? உங்களோட உங்களோட இதுலயும் இருந்தா என்ன சரி உங்களுக்கு போடலும். எங்களோட ப்ரொஃபட் சொல்லிக்கிறாங்க எப்படி என்றா, ஒரு மனைவியை பார்க்க போக்குள்ள கண் குளிர்ச்சியா இருக்கணும் என்று, ரைட்? கண் குளிர்ச்சியா ஒரு மனைவி இருக்கணும் என்றிக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ். எங்களோட மூஞ்சத்தானே எங்களோட ஹஸ்பண்ட் இவ்வளவு நாளும் பார்த்து கொண்டிருந்தாரு. எங்களோட மூஞ்சத்தானே எங்களோட புள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தாங்க. ஓகே அதான் எனக்கு ஒரு 2 minutes டைம் தாங்க. ஓகே. ஓகே ஜஸாக்கல்லா. ஓகே சிஸ்டர்ஸ்.
அப்ப பாருங்க, ரைட், லாஸ்ட் எங்க முடிச்சேன்? ஓகே, இதைத்தான் இந்த ஃபேஸை தான் என்னோட ஹஸ்பண்ட் இவ்வளவு காலமா பார்த்து கொண்டு இருந்தார். ஓகே, நல்லா என்ன வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ், எங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவான விஷயத்தை விட நெகட்டிவான விஷயம் பிடிக்கும் என்று சொல்லலாம், டக்குன்னு மனசுக்கு பதியும். ரைட், நல்லா கேட்டுக்கோங்க சொல்றத. எப்பவுமே பாசிட்டிவான விஷயத்தை விட நெகட்டிவான விஷயம் எங்களோட மனசுல பதியும். இது எல்லாருமே ஒத்துக்கொள்றீங்க தானே? அப்ப இந்த கோவப்படுற மூஞ்சின்னு தான் சொல்லணும் கோவப்படுறதுக்கு. இந்த கோவப்படுற இந்த முகத்தையும் ஃபேஸையும், ஹாப்பியா இருக்கிற ஃபேஸ்லையும் ஹஸ்பண்டுக்கு அதிகமா நினைவிருக்கும் எந்த ஃபேஸ்? சிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் போடுங்க. கோபமான ஃபேஸா, ஹாப்பியான ஃபேஸா? எந்த ஃபேஸ் ஹஸ்பண்ட் நினைவிருக்கும்? ஓகே, நீங்களே போட்டுறாதீங்க, அதுக்கு ஒரு கவலை வருமே என்ன? ஓகே, ஹஸ்பண்டுக்கு நல்லாவே நினைவிருக்கிற ஃபேஸ் வந்து என்ன ஃபேஸ்? நெகட்டிவா இருக்கிறது விஷயங்களை பிடிக்கும் என்றது என்ன காரணம் தெரியுமா சிஸ்டர்? அது எங்களோட மனசுக்கு, எங்களோட பாடி, எங்களோட மைண்டுக்கு எல்லாம் நெகட்டிவான விஷயத்த டக்குன்னு அது வந்து கிராப் பண்ணி எடுத்துரு. பாருங்க சிஸ்டர்ஸ், சில வீட்டுல உங்களுக்கு தெரியுமா, அந்த வைஃப் வந்து அப்படி அழகா இருப்பா, வைஃப் அழகா இருப்பா. நான் இது எல்லா ஹஸ்பண்ட் எல்லா வைஃப் எல்லாத்தையும் நான் சொல்லல. ஆனா அந்த ஹஸ்பண்ட் வந்து சம்டைம்ஸ் ஒரு செகண்ட் மேரி பண்ணி பாரு, ஒரு அசிங்கமான ஒரு லேடியா இருக்கலாம், இல்லாட்டி இவனை விட நிறம் குறைஞ்ச ஒரு லேடியா இருக்கலாம். சம்டைம்ஸ் யார சரி அவரு கொஞ்சம் ஒரு கனெக்ஷன், ஒரு அஃபேர் வச்சிருக்கலாம், யாரோட சரி பேசுறதா இருக்கலாம். இதுக்கெல்லாம் சிஸ்டர்ஸ் மிச்சமே என்ன காரணம்னு நீங்க யோசிக்கிறீங்க? எல்லாத்துக்குமே இந்த கோபம் தான். ஏனென்றா அழகான மனைவி கிட்ட பொறுமை இல்லை, அழகான மனைவி கிட்ட அவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, எந்த நேரமும் கடுக்கடு அண்டு. அப்ப அவருக்கு அமைதி எங்க கிடைக்கும்? அழகில்லாதவ கிட்ட அமைதி இருந்தாலும் அவருக்கு பெருசா இருக்கும். நாங்க கேக்குறோம் தானே, நான் இவ்வளவு பசந்தாய்க்கிறேனே, அவ தேடி போறீங்க, எனக்கு என்ன குறைச்சல்? நான் உங்களுக்கு என்ன தரல? 4 புள்ள 5 புள்ள பெத்துட்டேன், உங்களுக்கு நான் என்ன தரல என்று என்ன குறைவிக்கு? பெரிய குறை கோபம், பெரிய குறை கோபம். மத்த ஒன்றுமே தேவையில்லையே. மத்த எவ்வளவு அழகா இருந்தாலும் ஜீரோ, அழகா இருந்தாலும், அடக்கமா இருந்தாலும், ஒழுக்கமா இருந்தாலும் ஜீரோ. இந்த கோபத்தை நாங்க வச்சுக்கொண்டு இருந்தோம்டா சிஸ்டர்ஸ். அப்ப பாருங்க, எங்களுக்கு செல்லுமா எங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தரோட அஃபேர் வச்சுக்கிறாண்டு. அல்ல எல்லாரையும் பாதுகாக்கணும், என்னையும் பாதுகாக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கணும். அப்படி ஒரு கனெக்ஷன் ஹஸ்பண்ட் வச்சிருக்காம நாங்க யோசிச்சு பார்ப்போம். அப்படி அல்லா பாதுகாக்க அப்படி ஒன்று இருந்தாலும் என்ன ரீசன்? நான் அவரோட அன்பா இருக்கிறேனா, இரக்கமா இருக்கிறேனா, வளவலன்னு பேசுறேனா, நச்சரிக்கிறேனா? எங்களோட குறைகளை நாங்க தேடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இல்லாட்டி பிள்ளையில மட்டும்தான் நான் கவனிச்சுட்டு ஹஸ்பண்டை கவனிக்காம இருக்கிறேனா? இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஆனா எல்லாம் நல்லா இருந்து சில வைஃப்மார் காமா இருந்து பொறுமையா இருந்தாலும் சில ஹஸ்பண்ட் இன்னொருத்தரை தேடி போறதும் இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரேன். ரைட், அந்த மாதிரி கேசஸும் நாங்க நிறைய பார்த்துதான் இருக்கிறோம் சிஸ்டர்ஸ். ரைட், இது வந்து அல்லாட நாட்டம் வந்து செல்லணும். அடுத்தது யோசிக்காத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பத்தி பேசணும் எல்லா சிஸ்டர்ஸ். ஓகே, இன்ஷால்லா நாங்க மற்ற கிளாஸ்ல நாங்க இன்ஷால்லா பேசுவோம். ஓகே, அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், அப்ப நாங்க சின்னொரு விஷயத்த நாங்க என்ன கேட்க போனோம் ஹஸ்பண்ட் கிட்ட, எங்களோட படிப்பை பத்தி, இல்லாட்டி பிள்ளைகளோட விஷயத்த பத்தி, ஸ்கூல் விஷயம் பத்தி, ஸ்கூலுக்கு மீட்டிங் போறதை பத்தி ஏதோ ஒன்றை கேட்க போயிட்டு நாங்க என்ன செஞ்சோம், பழைய மெமரிஸ் எல்லாம் சேர்த்து கொண்டாந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பாத்தை நாங்க சூஸ் பண்ணி கொண்டோம். சண்டை வந்ததால. ஆனா சரியான ஈஸி. நாங்க கொஞ்சம் காமா இருந்து பாஸ் பண்ணி நாங்க யோசிக்கிறது சரியான ஈஸி. இதை நாங்க யோசிக்கிறோம் இல்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஸ்லைட நாங்க பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, anger as signal. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிஸ்டர், இது நாங்க மற்ற ஸ்லைட்ல பார்ப்போம். எங்க வந்து ஒரு சிக்னலே தவிர எங்களுக்கு நாட் அ ஃப்ளோ. ரைட், அப்ப பாருங்க எப்படி எங்களுக்கு கூடுதுன்னு சொல்லி. நிறைய நேரங்கள்ல சிஸ்டர்ஸ் நாங்க என்ன செய்யறோம்டா, எங்களுக்கு கோபம் வந்த உடனே, ரைட், இது வந்து காக்னிட்டிவ் 4 ஸ்டெப்ஸ் காக்னிட்டிவ் இருக்குது இல்லை பாருங்க. எங்களுக்கு கோபம் வந்த உடனே நாங்க என்ன செய்யணும்டா, ஃபர்ஸ்டுக்கு
ஸ்டாப் பண்ணணும். ரைட், ஸ்டாப் பண்ணிட்டு அது ஸ்டாப் பண்ணணும் எப்படி என்றா கொஞ்சம் நாங்க மூச்சு எடுக்கணும் சிஸ்டர்ஸ். எப்படி மூச்சு எடுக்கணும் நான் சொல்லி தந்தனே. ஃபர்ஸ்ட்டுக்கு பிரீதிங் எக்ஸசைஸ். அப்படி கையை வச்சுக்கொண்டு டமியில கையை வச்சுக்கொண்டு நெஞ்சில கையை வச்சுக்கொண்டு இருந்து ஹஸ்பண்ட் யோசிப்பார் இவருக்கு என்னமோ நடந்துட்டு. அப்படி இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் உங்களோட கண்ணை மூடுங்க. உங்களுக்குள்ளாலே நீங்க பிரீத் பண்ணுங்க. இது ஹஸ்பண்ட் விஷயமா இருக்கலாம், கிட்ஸ்ட விஷயமா இருக்கலாம், பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் யாரா இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட கண்ணை மூடி உங்களோட உள்ளுக்கால மூச்சு எடுங்க. நீங்க மத்தவங்களுக்கு விளங்காம கொஞ்சம் நீங்க மூச்சு எடுத்து சிஸ்டர்ஸ் அதுக்கு போறோம் செக் பாட். உங்களோட உங்களோட சிந்தனையை நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்குள்ளால உங்களோட இன்டர்னல் டயலாக் நீங்க என்ன உங்களுக்குள்ளால நீங்க பேசிக்கொள்ளுறீங்க. ரைட், அத இஸ் திஸ் a factor interpretation. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க போகல சிஸ்டர்ஸ். இது உண்மையா நடக்கிற விஷயங்கள், இது என்ன மாதிரி நடக்குதுன்னு கொஞ்சம் உங்களுக்குள்ளான ஒரு சின்ன டயலாக், இன்டர்னல் டயலாக் போடுங்க. உங்களோட தாட்டை கொஞ்சம் நீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பா கவனிங்க. என்ன நடக்குது கொஞ்சம் கவனிச்ச உடனே சிஸ்டர்ஸ் எங்களுக்கு அடுத்த வரும் கன்சிடர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்று சொன்ன உடனே சிஸ்டர்ஸ் எங்களுக்கு என்ன நடக்கும் என்றா அதுக்குண்டான அப்ப நடந்த விஷயத்துக்கு உண்டான அப்படின்னா நாங்க ஒரு ட்ரிகர் ஒன்று வந்த உடனே அதை ஸ்டாப் பண்ணின உடனே நாங்க பிரீத் பண்ண தானே. அந்த பிரீத் பண்ண போக்கலே சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் தாட்ஸ் எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்டுக்கு வாரது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தாட், செகண்ட் வாரது எங்களோட கண்ட்ரோலுக்கு எடுக்கக்கூடிய தாட், செகண்ட் தாட் எங்களோட கண்ட்ரோலுக்கு எங்களுக்கு கொண்டு தாட்டை எங்களுக்கு ரீஃப்ரேம் பண்ணிடுறது. செகண்ட் வார தாட் எங்களுக்கு சொந்தமான தாட். அப்ப யோசிச்சு பாருங்க, டக்குன்னு நாங்க என்ன செய்யணும் என்றா சிஸ்டர்ஸ் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தாட் நாங்க கொண்டு வந்துடும். ஹஸ்பண்ட் ஏதோ அவருக்கு ஒரு ப்ரெஷர்ல அவரு கத்துறாரு, நான் கொஞ்சம் அது பொறுமையா இருந்து நான் யோசிப்பேன். ஓகே பேபி, அது கொஞ்சம் யோசிச்சுட்டு நாங்க என்ன செய்வோம் அதை கொஞ்சம் பொறவு பார்த்துக்கொள்ளுவோம். இன்னமுறுக்க அதை பத்தி நாங்க கேட்போம். நாங்க சைலண்ட் ஆவின் உடனே சிஸ்டர்ஸ் அங்குள்ள உள்ள நாங்க கேட்க போன விஷயம் சம்டைம்ஸ் கிளியர் ஆகக்கூடும். ஓகே, இப்ப நான் நாளைக்கு என் மாமாவை பார்க்க நான் போவோம். ஹஸ்பண்ட் சரியான ஒரு கோவக்காரர், நான் இப்ப அவர்கிட்ட கேட்டு போறேன், நான் என் மாமாவை பார்க்க நாளைக்கு போவா. உடனே அவர் கத்துறாரு, சல்லுன்னு கத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல நாளைக்கு எல்லாம் போ தேவையில்ல, இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் போய் நெக்ஸ்ட் வீக் போய் கத்துறான்னு வச்சுக்கோங்க. திருப்பி நாங்க என்ன செய்யறோம் சிஸ்டர்ஸ், எங்களோட தாட்டை நாங்க பார்க்காம நாங்க என்ன செய்யறோம்டா டக்குன்னு அதை அவருக்கு எடுத்து கொடுக்குறோம். திருப்பி நாங்க அவருக்கே நாங்க ஏசுறோம். என்னண்டா நாங்க ஷவுட் பண்ணுவோம். எப்படி ஏண்டா உங்களோட அம்மா பார்க்க போறோம்னா நீங்க அடிக்கடி போவீங்க, எங்களோட அம்மா பார்க்க எங்களுக்கு ஏலாவான்னு சொல்லி உடனே ரிப்பீட் பண்ணியாச்சு. அப்ப ஏன் சிஸ்டர்ஸ் எங்களுக்கு இவ்வளவு வழிகள் இருக்குது தானே. இப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க 4 விதமா உங்களுக்கு இந்த ஸ்டாப் அண்ட் செக் பாத்துக்கோங்க. ஸ்டாப் பண்றது, செக் தாட், கன்சிடர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், சூஸ் ரெஸ்பான்ஸ். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் சூஸ் பண்ணு. இது சிஸ்டர் நீங்க கட்டாயம் செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க வரும். உங்களோட அந்த ட்ரிகர் பாயிண்ட்ல இருந்து நீங்க காமாவ வரைக்கும் உங்களுக்குள்ளால என்ன நடக்குதுன்னு சொல்லி சிஸ்டர்ஸ். ஒரு 2 பேர் 2 கிட்ஸ் எங்களோட சண்டை பிடிச்சு கொள்றாங்க, ஆர்கியூ பண்ணி கொள்றாங்க. நாங்க டக்குன்னு என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். நாங்க டக்குன்னு கையில கிடைக்கிறத தூக்கொண்டு போயிட்டு அவருக்கு ஒரு அடி இவருக்கு ஒரு அடி, என்ன நடந்துன்னு கேட்கிறல்ல. எங்களுக்கு ஒரு கோபம் வருது, என்னன்னா எங்களுக்கு ஒர்க் லோட், நாங்க வேலை செஞ்சு கொண்டு இந்த வாக்குலயே போன உடனே ஒரு ஷாட். அப்ப அந்த புள்ள எப்படி லேர்ன் பண்ண போகுது? சண்டை வந்தா நான் என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட், உங்களோட புள்ள எல்லாரோடையும் சண்டை பிடிக்குது. ஏன்? அதுக்கு தெரியா சண்டைண்டா என்னான்னு தெரியா, அடிக்கிறதுண்டா என்னான்னு தெரியா. ஏனென்றா வீட்டுல நாங்க பரிசு கொடுக்கல, நாங்களும் போறோம் ஒரு பெரிய கோபத்தோடு. என்ன காரணம்? எங்களோட கிச்சன்ல அடுப்புல எங்களுக்கு ஏதோ இருக்குது வேலை, நாங்க 2 ஷாட் கொடுத்தாச்சு, எங்களோட வேலையை செஞ்சாச்சு. அப்ப நாங்க மமாவா இருக்கிற நாங்க சிஸ்டர்ஸ் இதுக்காக வேண்டியா நாங்க இருக்கிறோம். எதுக்கு எங்களை அவங்க மமா என்று கூப்பிடுறாங்க? ஒரு மதர்ண்டா என்ன? ஒரு லேடிக்கு எத்தனை ரோல் சிஸ்டர் யோசிச்சு பாருங்க. சொல்லுவோம் தானே, சிஸ்டர், மதர் இல்லோ, சிஸ்டர் இல்லோ, டாட்டர், இந்த மாதிரி அப்படியே ஸ்டார்ட்ல இருந்து எங்களுக்கு சொல்லி கொண்டு போகிடும். அப்ப அந்த மதர்ன்ற ரோல் தான் எல்லாமே படிச்சு கொடுக்குற ஒரு ரோல்.
நாங்க என்ன செய்யறோம்டா சிஸ்டர்ஸ், அதை விட்டுட்டு எங்களுக்கு வர கோபத்தை, எங்களுக்கு வர ஆத்திரம் எல்லாமே அவங்களோட மேல காட்டி அவங்களுக்கு நாங்க கைட் பண்ணாம எங்களைய மட்டும் நாங்க பார்த்து கொண்டு உடனே உடனே அப்படின்னா உடனே நடக்கிற வேலையை நாங்க என்ன செய்யறோம், செஞ்சு கொண்டு போறோம். இப்ப கிளீன் பண்ணி கொண்டு போறோம், ஆக்கி கொண்டு போறோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குதானே. இதை நாங்க செஞ்சு கொண்டு போல சிஸ்டர்ஸ், எங்களுக்கு அவங்களுக்கு நாங்க கைட் பண்றது குறையும். அப்ப நாளைக்கு அவங்களும் ஒரு கோபக்காரவங்களா வாரத்துக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். இதை நல்லா கவனிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ். சில பிள்ளைகள் எங்கள்கிட்ட கூட்டு வருவாங்க கவுன்சிலிங். மேம், இவர் எல்லாம் உடைக்கிறாரு, இவர் கோபம் வந்தா யாருக்கும் அடிக்கிறாரு, கடிக்கிறாரு, தேவையில்லாத வார்த்தை பேசுறாரு. இதெல்லாம் எங்கால வந்துச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கால வந்துச்சு? அடிக்கிறது, கடிக்கிறது, கோவப்படுறது எல்லாம் வந்துச்சு என்னது? ஸ்பெஷலி இந்த மாமா, சில மாமா பிள்ளையில கடிக்கவும் செய்யறாங்க கோபம் வந்த. அப்ப யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், இந்த கோபத்தால எங்களுக்கு மட்டும் பாதிப்பா? எல்லாருக்குமே பாதிப்பு. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்தியில இருந்து எங்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்டெப்ஸுக்கு போறவங்களுக்கு கோபம் வருதுன்னு. ஓகே, ரைட். பாருங்க சிஸ்டர்ஸ், கோபம் வரப்போக்குள்ள நாங்க இந்த ஐ ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய நாங்க யூஸ் பண்ணணுமே தவிர யூ 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 வந்து நாங்க யூஸ் பண்ண கூடாது. இது எப்படி என்றா, எங்க ஹஸ்பண்டோட ஒரு ஆர்குமெண்ட் வந்தாலும், நீங்க என்னைய பாக்குறல்ல, நீங்க எனக்கு கொண்டு வந்து தாரல்ல, நீங்க எனக்கு செய்யறல்ல, நீங்க என்னைய கணக்கு எடுக்கிறல்ல, நீங்க கவனமா வர மாட்டீங்க, நீங்க கவனமா, எல்லாமே நீங்க நீங்க நீங்க. இல்லாட்டி ஒரு பேரண்ட்ஸோட இருந்தாலும் நீங்க 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 யூ ஸ்டேட்மெண்ட் தான் நாங்க நிறைய யூஸ் பண்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களுக்கு கோபம் வரப்போக்கிற கொஞ்சம் ஐ ஸ்டேட்மெண்ட் நாங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி நாங்க ஐ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது சொல்லுங்க பாக்க. எனக்கு கோபம் வந்த காரணம், எனக்கு ஒர்க் லோட், எனக்கு அப்படின்னா எனக்கு வேலை நிறைய இருந்துச்சு, இதாலதான் நான் நேற்று கோவப்பட்டேன். எனக்கு வேலை நிறைய இருந்துச்சு, இதாலதான் நான் கோவப்பட்டேன். எனக்கு சரியான கஷ்டமாய்க்கு பிள்ளைகளோட வேலை செஞ்சு கொண்டு இருக்க போகிற நீங்க இப்படி எனக்கு பேச போகல என்று அவருக்கு ஐ ஸ்டேட்மெண்ட போது நாங்க பேச போகல சிஸ்டர்ஸ், அவரு காமாகிடுவார். இது யாரோடைய இருந்தாலும் கிட்ஸோட வச்சுக்கோங்களே, அவங்கள்ட்டையும் செல்லேன். மாமாக்கு சரியான கஷ்டமாய்க்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு. நீங்க உங்களோட ஹோம்ஒர்க் அழகா செஞ்சீங்கன்னா மாமாக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு வரையிலும். இந்த ஐ ஸ்டேட்மெண்ட் நாங்க போட்டு பேசினோம்டா சிஸ்டர்ஸ், எங்களோட கோபமும் குறையும், மத்தவங்களோட கோபமும் குறையும். எப்ப நாங்க அவங்கள பாயிண்ட் அவுட் பண்றோமோ யூ 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 என்று, அவங்களோட கோபம் கூடும், ரைட், எங்களுக்கு கவலை கூடும். ஏனென்றா அவங்க கோவப்பட சிஸ்டர்ஸ், நாங்க கவலைப்பட கொண்டே இருப்போம். ஏன் எனக்கு அப்படி கோபம் வருதுன்னு சொன்னா, ஏன் எனக்கு கோபம் வருது, எனக்கு வேலை கூட. ரைட். அப்ப நீங்களும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தீங்க என்றா எப்படி இருக்கும்? ஒரு ரிக்வெஸ்ட், நீங்களும் கொஞ்சம் எனக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணினா நான் கொஞ்சம் காமா இருப்பேன். ஏன் நான் கோவப்படுவேன் சிஸ்டர்ஸ்? இப்ப நான் செல்ற மாதிரி எங்களுக்கு கோபம் வரப்போக்குள்ள பேசுறேனோ வராது. அந்த கோபம் டைம்ல நாங்க கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்க இதெல்லாம் பேசணும். யாரும் நினைக்கமா ஒரு ஹஸ்பண்ட் ஹை பீக் லெவல்ல கோபமா இருக்க போகல எங்களுக்கு இதெல்லாம் போய் அவரோட பேசலுமெண்டோ, இல்லாட்டி நாங்க எக்ஸ்ட்ரீமா இருக்க போகல எங்களுக்கு பேசலுமெண்டோ, நிச்சயமா இல்ல. அப்ப எங்களுக்கு ஒன்று தான் அமைதி. அமைதி ஆயிக்கிறது பெஸ்ட் மெத்தட், ரைட்? நாங்க அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், anger doesn't make us strong, it can make us look and feel exhausted. பாத்துக்கோங்க. இதை பாருங்க சிஸ்டர்ஸ், இந்த ரெண்டு மூஞ்சையும் பாருங்க, இந்த ரெண்டு முகத்தையும் பாருங்க, ரெண்டு ஃபேஸையும் பாருங்க. A smile is like water for a flower. Anger is like heat on a flower. நாங்க யோசிச்சு பார்ப்போம் சிஸ்டர்ஸ். பாருங்க, ஒரு ஃப்ளவர் உள்ள மரத்துல அது அழகா தண்ணி இருக்க போக்கல எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அதே போலதான் எங்களோட முகம் அழகா இருக்கும், நாங்க சிரிச்சு கொண்டு இருக்க போக்கல. இதே ஒரு பூமரத்துக்கு தண்ணி ஊத்தாம வெயில்ல வச்சு தண்ணியே ஊத்தாம ஒரு ஹீட்டா இருந்தா யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், அந்த பூ எந்த மாதிரி வாடி இருக்கும். இப்ப போன்ல பாக்குறவங்களுக்கு விளங்காது, கொஞ்சம் நல்லா பாருங்க. நான் போட்டுக்கிற அந்த எக்ஸாம்பிள் சிஸ்டர்ஸ், உங்களுக்கு தெரியுமா, இந்த சைக்காலஜி கிளாஸ் ரூம்ல நான் நிறைய இமேஜஸ் போட்டிருப்பேன். என்ன காரணம் தெரியுமா?
எங்களுக்கு நினைவிருக்கணும்ன்றதுக்காக வேண்டி. லெப்ல பாக்குறவங்களுக்கு இது விளங்கும், போன்ல பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் விளங்காது. இந்த ரோஸையும் கொஞ்சம் பாருங்க, இந்த ஃபேஸையும் கொஞ்சம் பாருங்க. அப்ப நாங்க எதை சூஸ் பண்ணணும் எங்களோட லைஃப்ல? எதை நாங்க சூஸ் பண்ணணும்? இந்த ஃபேஸையா இந்த ஃபேஸையா? இதை நாங்க சூஸ் பண்ணணும் சிஸ்டர்ஸ். எல்லாருக்கும் ஆசை தானே சிரிச்சு கொண்டு இருக்கிறது. ஆனா கஷ்டம் என்றாலும் சிஸ்டர்ஸ், நாங்க ட்ரெயின் பண்ண போக்கல என்ன நடக்கும் என்றா, எங்களோட அது லைஃப்ல எங்களுக்கு அந்த கோபப்படுறதுன்றது பெரிய ஒரு குத்தமா மாறிடும். பொறுமை தான் எங்களோட குணம் என்று மாறிடும். காமா இருக்கணும் என்றது எங்களுக்கு விளங்க வந்துடும். இது எல்லாமே நாங்க படிப்படியா நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட்? ஃபர்ஸ்டுக்கு நாங்க எங்களோட கோபம் என்ற இமோஷனை நாங்க இல்லாம ஆக்கணும். என்னண்டா சிஸ்டர்ஸ், மத்த எல்லா இமோஷன்ஸுமே எங்களைய மட்டும்தான் பாதிக்கும். ஆனா கோபம் மட்டும்தான் மத்தவங்களை பாதிச்சு, ரைட், மத்தவங்களை ஹர்ட் பண்ணி கவலையாக்கி ஒரு குடும்பத்தையே சொல்லுவோமே சின்ன பின்னப்படுத்துற அளவுக்கு இந்த கோபம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களோட லைஃபுக்கு எதிரி யாரு? நாங்கத்தான். அதுக்கு காரணமா இருந்தது என்னது? கோபம். நல்லா யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களுக்கு இந்த கோபத்தை அடக்க இயலாதா? சிஸ்டர்ஸ், உங்களுக்கு தெரியுமா என் லைஃப் ஸ்டைல் எப்படி? என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நான் கொஞ்சம் சொல்றேன், ஓகே? எனக்கு இப்ப 52 இயர்ஸ். எனக்கு 4 கிட்ஸ் இருக்கிறாங்க. கிட்ஸ் என்று சொல்ல என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். எல்லாமே பெரிய பிள்ளைல மாஷா அல்லா. மூத்தவர் 29 இயர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். செகண்ட் ஆலிமா. தேர்ட் சைபர் செக்யூரிட்டி படிச்சு கொண்டிருக்கிறாரு. ஃபோர்த் ஹஸ்பண்டோட சேர்ந்து பிசினஸ் செய்யறாரு. ஓகே, பாருங்க சிஸ்டர்ஸ், எனக்கு என்ன மூத்த மகன் மேரி பண்ணிட்டாரு. எனக்கு 5 கிராண்ட் சில்ட்ரன், 4 பேர பிள்ளைகள் ஈக்கிறாங்க. சாரி, 5 பேர் ஈக்கிறாங்க. மூத்த மகனுக்கு 2 பேரும், மகளுக்கு 2 பேரும் ஈக்கிறாங்க. நான் ஒரு கிராண்ட்மா, மமிமா. உண்மைக்கு சொல்ல போனா சிஸ்டர்ஸ், நான் ஏன லைஃப்ல செல்ல போனா, நான் சைக்காலஜி ஃபீல்ட்ல 10 இயர்ஸா தான் இருக்கிறேன். ஆனா சின்ன வயசுல இருந்து சிஸ்டர்ஸ் எனக்கு இந்த பொறுமைன்ற குணம் ஒன்று இருந்துச்சு. என்னையோட பழகினாக்கள், என்னையோட பேசுறாக்கள் எல்லாமே சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே சிஸ்டர்ஸ் எனக்கு நேச்சுரலா இது இருந்துச்சு. ஆனா நிறைய நான் வளர்த்து கொண்டேன். எனக்கு கோபம் வந்துச்சு, எனக்கு ஆத்திரம் வந்துச்சு, சண்டை பிடிக்கணும் நினைவு வரும். ஆனாலும் நான் நிறைய விஷயங்களை நான் யோசிச்சு காமா இருந்திருக்கிறேன். இப்ப இதை நான் தைரியமா ஏன் பேசுறேன்? எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க கூட இங்க இருக்கலாம். எனக்கு விளங்குது இல்ல பார்ட்டிசிபன்ஸ் லிஸ்ட் இப்ப நான் பார்க்கணும். அவங்கள்ட்ட கேட்டாலும் எங்களுக்கு தெரியுமா இருக்கும் என் சின்ன வயசு எப்படி இருந்துச்சுன்னு. சரி, நான் மேரி பண்ணின போறோம் அந்த லைஃப் ஸ்டைல் என்ற கொஞ்சம் எங்களோட மாமியோட கொஞ்சம் ஒத்து வராம ஒரு 1.5 இயர் 1 இயருக்கு கொஞ்சம் ஒரு சண்டை சச்சரவு கோபம் எல்லாம் இருந்துச்சு. அது அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நான் மாத்தி அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ் இப்ப சரியான ஹாப்பியா இருக்கிறேன் என்றா எனக்கு கவலை இல்லாம இல்ல, கோபம் இல்லாம இல்ல, ஆத்திரம் இல்லாம இல்ல. ஆனாலும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? என்ன பொறுமையால. ரைட்? இந்த கோபத்தை அடக்கி ஆள்றதால, கோபம் வரப்போக்களை இவ்வளவையும் யோசிக்கிறதால, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்று யோசிக்கிறதால. உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்ஸ், நீங்க ஒன்றை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க உங்களுக்கு கோபம் வரப்போக்களை. எக்ஸாம்பிள் பாருங்க, எங்களோட போனுக்கு நாங்க பாஸ்வேர்ட் போட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்ட் தெரியும். எல்லாருக்கும் நாங்க சொல்லுவோமா? மாட்டோம். சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கு தெரியுமா இருக்கும். ஆனா பாஸ்வேர்ட் நாங்க லேசில சொல்ல மாட்டோம். ஆனா எங்களோட கோபம் என்ற பாஸ்வேர்டு மத்தவங்களோட கையில நாங்க கொடுத்து வச்சுக்கிறோம். பிள்ளைகளுக்கு தெரியும் மாமாக்கு இப்படி செஞ்சா கோபம் வரும். ஹஸ்பண்டுக்கு தெரியும் என்னோட வைஃபுக்கு இப்படி செஞ்சா கோபம் வரும். அந்த பாஸ்வேர்டை நாங்க எல்லாருக்கும் கொடுத்து வச்சுக்கிறோம் சிஸ்டர்ஸ். அப்ப நாங்க வீக்கா, நாங்க பவர்ஃபுல்லா. எஸ், இன்ஷா அல்லா இந்தியில இந்த சிஸ்டர்ஸ் நாங்க என்ன செய்யணும் என்றா, எங்களோட கோபத்தை நாங்க நிப்பாட்டி கொள்றதுக்கு, அது கண்ட்ரோல் பண்ண, மேனேஜ் பண்ண, ஸ்டாப் பண்றதுக்கு நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே சிஸ்டர்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் எனக்கு வை என்று போடுங்க. எஸ் போடுறதுக்கு அவசியம் இல்ல, வை மட்டும் போடுங்க எனக்கு. ஓகே, கையில வேலை உள்ளவங்க வானம்.
ஓகே, எஸ் எஸ் எஸ், குட். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கையில வேலை உள்ளவங்க போட அவசியம் இல்லை சிஸ்டர்ஸ். எஸ், கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். எஸ், குட் குட். ஓகே ஓகே ஓகே. திலக்ஷனா, திலக்ஷனா, தேங்க்யூ. நான் வந்து சம்டைம்ஸ் என்ற ஒரு இந்த அரபிக் லாங்குவேஜ் எல்லாம் போட்டுருவேன் நான் நினைக்கிறேன். திலக்ஷனாக்கு விளங்கும் என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ். ஓகே, லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் எல்லாருக்கும் பேசலும், அப்ப நீங்களும் பேசணும். ஓகே, ரைட். ஸ்கிரீன் ஸ்கிரிபிள் பண்ண வாரம் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் நேரம் ரிலீட் பண்ணிட்டு வாரம். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இந்த கோவத்தால இப்ப நான் சம்டைம்ஸ் நினைக்கிறேன், நான் டீச்சரா இருக்கிறேன், எனக்கு கோபம் வராது. நான் வந்து இப்ப என்னது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், எனக்கு கோபம் வரும். நான் இப்ப மமாவா இருக்கிறேன், எனக்கு கோபம் வரும். நான் இப்ப பிரின்சிபல் ஆயிக்கிறேன், எனக்கு கோபம் வரும். நான் இப்ப லாயர் ஆயிக்கிறேன், எனக்கு கோபம் வரும். யாருக்கு சரி சொல்லலுமா? எதுவா இருந்தா கோபம் வராதுன்னு சொல்லி சொல்லுங்க பாக்க. அவங்க என்ன போஸ்ட்ல இருந்தா அவங்களுக்கு கோபம் வராது? எல்லாருக்குமே கோபம் வரும் சிஸ்டர்ஸ், அவங்க யாரா இருந்தாலும் ஓகே, எல்லாருக்குமே கோபம் வரும். என்ன காரணம் என்றா, கோபம் எங்களையோட படைக்கப்பட்ட ஒரு இமோஷன். இது யாராலையும் எங்களுக்கு சொல்லல. எனக்கு கோபம் வராது, நான் வந்து கோபப்படாதவள். கட்டாயம் சிஸ்டர்ஸ், எங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ணேது. நான் வந்து மேனேஜ் பண்றேன்னு சொல்ல மாட்டேன், கண்ட்ரோல் சொல்ல மாட்டேன். இது வந்து எங்களோட லைஃப்ல இந்த கோபத்தை எங்களுக்கு ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவு சக்தி எங்களுக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ். நாங்க கோபம் வரப்போக்குற இனிமேல் யோசிப்போம் சிஸ்டர்ஸ். ஓகே, ரைட். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நாங்க பார்ப்போம். ஓகே, ரைட். பாருங்க சிஸ்டர்ஸ், anger steals பியூட்டி. எங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை அழகா இருக்கணும்னா, யாருக்கு தான் ஆசை இல்லை? இப்ப எனக்கு 52 இயர்ஸ், எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அழகா இருக்கணும். எனக்கும் ஆசை இருக்குது. அப்ப டீனேஜர்ஸுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அழகா இருக்கணும். அவங்களுக்கும் ஆசை இருக்குது. ஓகே, 2 பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்கு இல்லையா? இருக்குது. எங்களோட மாமாக்கு 74 இயர்ஸ், அவங்களுக்கும் ஆசை இருக்குது. எந்த வயசுலயும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது அழகா இருக்கணும் என்று தானே. ஆனா அழகா இருக்கணும் என்று எங்களுக்கு ஆசை இருக்குது, அந்த அழகை கெடுக்கிற சில விஷயங்களை நாங்க செய்யாம இருக்கிறோமா? அதுல மெயின் வந்து இந்த கோபம். அப்ப இந்த கோவத்தால பாருங்க சிஸ்டர்ஸ், the forehead wrinkles, the eyebrow tighten, the jaw becomes tense, the eyes become hard and less warm, the lips tighten, stress hormones such as cortisol and adrenaline increase. பாருங்க, இது நான் போட்டிக்கிறது சிம்பிளான சில 2-3 தான் போட்டிக்கிறேன். எந்த விதமான அளவுக்கு எங்களோட மசில் டென்ஷன் இது எல்லாமே நாங்க பயாலஜிக்கலா பார்த்தோம்டா கோபம் வரப்போக்கல. டைம் இருக்கிறவங்க போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க, ChatGPT கிட்ட போயிட்டு பாருங்க. இல்லாட்டி கோபம் வரப்போக்குள்ள எங்களோட எத்தனை நரம்புகள் எங்களுக்கு வந்து டைட்டன் ஆகுது, நாங்க சிரிக்க போக்குள்ள எத்தனை நரம்புகள் எங்களுக்கு மலருது. அந்த மாதிரி பயாலஜிக்கல் நாங்க பார்த்தோம்டா சிஸ்டர்ஸ், அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். பாருங்க, அழகா இருக்கணும் என்ற நாங்க அழகா இருக்கணும் என்ற நாங்க கோவப்பட்டு எங்களை அழகா கெடுக்கிறோம் தானே. இன்ஷால்லா இப்ப இன்றைக்கு நீங்க போயிட்டு பார்க்க போறீங்க, உங்களோட முகத்தை பார்க்க போறீங்க கண்ணாடியில, எப்படி இருக்கிறீங்க கோபம் வரப்போக்குள்ள. இப்ப இன்னைக்கு மார்னிங்ல இருந்து யாருக்கு சரி செல்லலுமா? இன்னைக்கு மார்னிங்ல இருந்து கோபமே வரலன்னு செல்லலுமா? இன்னைக்கு மார்னிங்ல இருந்து கோபம் வராதவங்க யாரு சரி ஒருத்தர் எனக்கு எஸ் என்று போடுங்க, உண்மைக்கும் போடுங்க. நான் சொல்றேனே ஃபர்ஸ்ட், எனக்கு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நான் இன்னைக்கு கோபப்படவே இல்லை, கோபம் வரல. பாப்போம். ஓகே, வேற யாரு போட போறீங்க? மீ, வெரி குட். ரிசானா, ஜெய்னப், ரஹிமா, எஸ், கோபம் வரல. மார்னிங்ல இருந்து உங்களுக்கு கோபம் வரல. ஓகே, குட். HR, ஓகே. வேற யாரு? அஷ்பா, அஷ்ரிஃபா, ரிஃப்கா, ஆயிஷா ஜுனைதீன். மாஷா அல்லா, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, ரைட்? ஓகே ஓகே, வெரி குட். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், மார்னிங்ல இருந்து எப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. கோபம் இப்ப சிலவங்களுக்கு வந்திருக்காது, ஆனா சட் பண்ணதுக்கு உங்களோட கையில வேலை ஆயிக்கும். ரைட், எனக்கு தெரியும். சிலவங்களோட வேலை செஞ்சு கொண்டே நீங்க டின்னர் டைம், எனக்கு தெரியும் சிஸ்டர்ஸ். ஓகே, நோ வாரிஸ். வெரி குட், எல்லாருமே குட். ரைட். அப்ப யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இந்த கோபம் வரலன்னு செல்ல போக்கல எங்களுக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்தை சிஸ்டர்ஸ் எல்லாருமே அனுபவிச்சு பார்க்கணும். anger steals beauty என்றது வந்து 100% ட்ரூ. இது எல்லாருமே நாங்க ஒத்துக்கொள்ளணும். ஓகே, ரைட்.
இது டின்னர் டைம். நான் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் பார்த்துட்டு நாங்க இதை என்டர் பண்ணிடுவோம். ஓகே, அப்ப பாருங்க டியர் லேடிஸ், டோன்ட் ட்ரை டு பிகம் அ ரோஸ் வித்வுட் தார்ன்ஸ். பிகம் அ ரோஸ் தட் நோஸ் ஹவு டு ப்ரொடெக்ட் யூர்செல்ஃப் வித்வுட் ஹர்ட்டிங் அதர்ஸ். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், ரோசஸ் எவ்வளவு அழகா இருக்கும், நல்லா பாத்துக்கோங்க. ரோசஸ் எவ்வளவு அழகு, எல்லார்ட்ட கேட்டாலும் ரோஸ் பிடிக்கும் என்றுவாங்க. ஆனா எனக்கு பிடிக்கும் மல்லிகைப்பூ, ஜஸ்மின், அது வாசம் என்றதால. ஆனா எது அழகு? ரோஸ். அப்ப பொம்பளையில் அழகாத்தான் இருக்கணும். ஆனா இந்த முள்ளு இருக்குதானே சிஸ்டர்ஸ், இந்த முள்ளு தான் இந்த ரோஸை பாதுகாக்குது எல்லாருக்கிட்டையும் இருந்து. இதை நாங்க ஒத்துக்கொள்றோம், ஏன்னா அந்த நாள்ல இருந்து ஒத்துக்கொள்றோம். இப்ப நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லி வந்தேன் சிஸ்டர்ஸ், எங்கட கோபம் எங்களுக்கு எதிரி என்று. ஆனா சில நேரம் சிஸ்டர்ஸ், இந்த ரோஸா இருக்கிறவங்களை கூட கோபப்படுத்துறதுக்கு பல பேர் இருப்பாங்க, கோபப்படுத்துறதுக்கிட்டே சில பேர் இருப்பாங்க. அந்த டைம்ல நாங்க ட்ரிகர் ஆகக்கூடாது. அந்த டைம்ல எங்களோட முள்ள நாங்க யூஸ் பண்ணணும் சிஸ்டர்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கோபம் வரப்போக்குள்ள இந்த ரோஸை யோசிச்சு பாருங்க. உங்களை யாரு சரி சீண்ட போக்குள்ள இந்த கோபத்தை யோசிச்சு பாருங்க. அதுக்காக இந்த முள்ளால நாங்க மத்தவங்களை ஹர்ட் பண்றோம்ல. இந்த முள் இருக்குது எங்களைய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இந்த ரோஸை ப்ரொடெக்ட் பண்ணத்தான் இந்த முள் இருக்குதே தவிர மத்தவங்களை குத்துறதுக்கு, மத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு இல்ல இந்த முள்ளு. இது நல்ல நாங்க நெட்டு வச்சுக்கொள்ளணும் சிஸ்டர்ஸ். இந்த இமேஜஸ் எல்லாமே நீங்க உங்களோட மனசுல பதிச்சுக்கோங்க. ரோஸை கண்டா நாங்க விளங்கி கொள்ளணும். ஓகே, நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, என் வாயால நான் யாருக்கும் பேசிடக்கூடாது, ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஹஸ்பண்டா இருக்கட்டும், சிப்ளிங்ஸா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நேபர்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா, கிட்ஸா, யாருமே எங்களோட வாயால ஒரு வார்த்தை போகாம நாங்க கேளும். எங்களுக்கு இந்த முள் இருக்குது என்னைய பாதுகாக்க தவிர மத்தவங்களை குத்தி கொள்றதுக்கு இல்ல. ரைட்? இந்த ரோஸா இருந்தாலும் யாரையும் போய் குத்தாது. அது அழகா நாங்க பிக்க போகல கூட அது குத்தாது. அதுக்கு கீழே தான் இருக்குது. அதை அந்த செடியை பாதுகாக்கிறதுக்கு அது செல்லுவாங்க. ஓகே, ரைட். ஓகே சிஸ்டர்ஸ், அப்ப பாருங்க, ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ் தி பாடிஸ் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்சஸ். இது நாங்க இந்த சைக்காலஜி கிளாஸ் ரூம்ல நிறைய பாத்திக்கிறோம். இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்சஸ் எப்படி என்றா சிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கோபம் அந்த போற ஸ்ட்ரெஸ் வரும் தானே. எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து என்ன நடக்குதுன்றா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் குரோனிக் இல்னஸ் எங்களுக்கு உண்டாக்கும். This response was designed to protect your body and in emergency இது வாசிக்க அவசியம் இல்லை. ரைட்? அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இது ஒரு சீரியஸ் ரிஸ்க் எங்களோட ஹெல்த்ல. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பாருங்க. ஹெடேக், ஹார்ட் பர்ன்ஸ், ரேபிட் பிரீதிங், எத்தனையோ விதமான எங்களுக்கு கெடுதிகள் வருது எங்களோட பாடியில. ஆனா இதெல்லாம் நாங்க கோவப்பட போக்குள்ள யோசிக்க மாட்டோம். என்ன ரீசன்? எங்களுக்கு அந்த மைண்ட் வேலை செய்யாது அந்த டைம்ல. இப்ப இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்சஸ் வரப்போக்கூட சிஸ்டர்ஸ், அது வந்து எங்களுக்கு வந்து அன்கான்சியஸா தான் இருக்கும். என்ன காரணம் என்றா ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்ல எங்களுக்கு வந்து அட்ரினலின் என்ற ஒரு ஹோமோன் செக்ரேட் ஆக போக்குள்ள நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னா, ஒன்றோ ஃபைட் பண்ணுவோம், இல்லாட்டி ஃபிளைட் பண்ணுவோம், இல்லாட்டி ஃப்ரீஸ் ஆகிடுவோம். ஒருத்தரோட நாங்க சண்டை பிடிப்போம், இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம், அங்கே இருந்து பேத்திருவோம், இல்லாட்டி அடுத்தது என்ன செய்வோம், நாங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருந்துருவோம். இதெல்லாம் ஹோமோன் சிஸ்டம். ரைட்? ஹோமோனால நடக்கிற விஷயங்கள் நாங்க யோசிச்சு செய்யறது. அப்ப அந்த ஹோமோன் செக்ரிட் ஆகுறதுக்கு கூட எங்களோட பாடியை ஸ்ட்ரெஸ் பண்றது யாரு? நாங்க தான். நாங்க காமா இருந்தா, நாங்க கூலா இருந்தா, அப்ப பாருங்க அந்த இம்யூன் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கும் சிஸ்டர்ஸ் எங்கட. இது உங்களுக்கு இதெல்லாம் வாசிச்சா விளங்கும். இதுல ஒன்று நீங்க பாருங்க, இந்த மிஸ்ட் பீரியட்ஸ், டென்ஸ் மசில்ஸ், லோ செக்ஸ் டிரைவ், ஸ்டமக் ஏக், ஹை பிளட் பிரஷர். நாங்க எவ்வளவு செல்றோம், எங்களுக்கு கோபம் வந்த போறோம், நாங்க அதை நிப்பாட்டுறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு 8 செகண்ட்ஸ் கோவத்துக்கே 10 ஹவர்ஸ் போகுது எங்களோட பாடி ரிகவர் ஆகுதுக்கு. அப்ப இதான ஒரு குரோனிக் இல்னஸ் ஒன்று வாரண்டா சிஸ்டர்ஸ். எதுக்கு இந்த கோபம் எங்களுக்கு எதுக்கு சிஸ்டர்ஸ் இந்த கோபம்? ஓகே, ஃப்ரம் டுடே நினைவு வச்சுக்கோங்க எல்லாரும். ஃப்ரம் டுடே எங்களுக்கு வார கோபத்தை நான் படிச்ச விஷயம் அவளையும் வச்சு நாங்க யோசிச்சு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நாங்க செய்வோம் சிஸ்டர்ஸ். இன்றையில இருந்து நாங்க யோசிச்சு பார்ப்போம், எங்களுக்கு வார இந்த கோபத்தை எப்படி நாங்க என்ன செய்ய போறோம். கண்டிப்பா நாங்க யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த ஹோமோனல் ஆங்கர் பேட்டர்ன்ஸ் இது வந்து நாங்க செல்லும் சில நேரம்
எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர முந்தைய ஒரு கோபம் வரும், மெனோபாஸுக்கு முந்தைய ஒரு கோபம் வரும். இப்ப நான் இருக்கிறது மெனோபாஸ் பீரியட்ல தான். அப்ப எனக்கு ஏன் கோபம் வரல? சிலவங்க சிஸ்டர்ஸ் இதை படிச்சுட்டு பெரிய ஒரு காரணம் வச்சு கொள்றாங்க. மெனோபாஸ் வந்தா எனக்கு கோபம் வரும், பீரியட்ஸ்க்கு முந்தைய 3 days எனக்கு கோபம் வரும். ஆனா இது வந்து 100% உண்மை. நான் இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வர்றது உண்மை, இரிட்டேட் ஆகுறது இதெல்லாம் உண்மை. நான் இல்லைன்னு சொல்ல வரல. இதை பத்தி மட்டும் நாங்க இந்த மெனோபாஸ், இந்த பீரியட்ஸ், இந்த பிஎம்எஸ் எல்லாம் நாங்க பேச போனோம் சிஸ்டர்ஸ். இன்னும் ஒரு 1/2 hour எங்களுக்கு பேசல. இதையும் தாண்டி எங்களோட கோபத்தை நாங்க கட்டுப்படுறதுக்கு நாங்க இன்ஷால்லா நாங்க பழகிக்கொள்ளணும். இங்க பாருங்க, எங்க ஸ்கேல் இது வந்து இதே ஒரு ஸ்கிரீன் எடுத்து நீங்க பாருங்க சிஸ்டர்ஸ். லிட்டில் ஆங்கிரி, அனாய்ட், பிரீதிங் கண்ட்ரோல், இதெல்லாம் எங்களுக்கு இப்ப டைம் இல்லைன்னா எல்லாருமே பிஸியான இந்த டைம்ல அது சொல்லி நாங்க வந்து லாஸ்ட் இதுக்கு வருவோம் இன்ஷால்லா. அப்ப இமோஷனல் தெர்மோமீட்டர் இருக்குது 1 to 10 ஸ்கேல். இது உங்களுக்கு வந்து கூகுள் குரோம்ல போனாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்கன்ற மாதிரி இது எல்லாமே எங்களோட சைக்காலஜி கிளாஸ் ரூம்ல நாங்க 6 months ஒவ்வொரு டாபிக்கும், இப்ப நான் இன்றைக்கு டாபிக் படிச்ச மாதிரி எங்களோட சைக்காலஜி கிளாஸ் ரூம்ல வந்து 5 sessions இருக்குது. எங்களுக்கு மட்டும் 1 to 5 session உள்ளுக்கு உங்களோட கோபம் அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பா 90% குறையிற அளவுக்கு உங்களுக்கு அதுல நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் சிஸ்டர்ஸ். அப்ப பாருங்க, இது என்னது, ஸ்டாப் திஸ் மீன்ஸ் யூ. ஓகே, இது நீங்க சொன்னா இது உங்களுக்கு உங்களோட ஃபீலிங் க்ளூஸ் எல்லாம் பார்க்கணும் இன்ஷால்லா. ஓகே சிஸ்டர்ஸ், எனக்கு தெரியும் எல்லாரோட டைமையும் கருதி நான் இப்ப இதை வைண்ட் அப் பண்ணுவோம் இன்ஷால்லா. அதுக்கு முந்தி உங்களுக்கு டைம் தரேன்னு பேசுறதுக்கு நான் நினைக்கிறேன் பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு அன்மியூட் பண்ணலவா இருக்கும், ரைட்? ஓகே சிஸ்டர்ஸ், இது உங்களோட டைம், உங்களுக்கு பேசலாம் இன்ஷால்லா. கொஞ்சம் இருங்க. ஓகே சிஸ்டர். ஓகே மை டியர் ஸ்வீட் சிஸ்டர்ஸ், இப்போ உங்களோட டைம், உங்களுக்கு பேசலும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஷால்லா. இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அடுத்தது என்ன நீங்க பேச போறீங்க? நீங்க கீ டேக் அவே என்ன கொண்டு போறீங்க? இது எல்லாமே என்கிட்ட கேட்கல இன்ஷால்லா. என்னோட சேர்ந்து பேசலும் உங்களுக்கு. ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். எல்லாமே லேடிஸ் தான், நோ வரிஸ். எல்லாருக்கும் நீங்க பேசணும், ரைட்? ஓகே. எஸ் சிஸ்டர்ஸ். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh, ma'am. வாலைக்கும் சலாம் டார்லிங். எஸ் மா. இது ஏற்கனவே நாங்கள் கிளாஸில் நிறைய ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் படித்த நிறைய விஷயங்கள் படித்தோம் இன்றைக்கும். அல்ஹம்துலில்லா. நார்மலாகவே எனக்கு நிறைய கோவம் வரது இல்லை அல்ஹம்துலில்லான்னு சொல்லி. ஆனாலும் என்ன சரி ஒரு ட்ரிகர் பாயிண்ட் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னால், ஏற்கனவே படித்ததும் தான் இன்றைக்கி படித்ததும் தான் ஸ்டாப் பண்ணி அதை ஸ்பாட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எப்படி நான் ரியாக்ட் பண்ண வேணும்ன்ற கீயை வந்து நான் எனக்குள்ளே வச்சிருக்கிறேன். ஓகே. அண்ட் மேம் ஆல்ரெடி சொன்னதும் தான் இன்றைக்கு சொன்னதும் தான் என் கோவத்துக்கான பாஸ்வேர்ட் நான் வந்து யாருக்குமே கொடுக்கப்படாதுன்ற ஒரு விஷயத்த நான் கீ டேக் அவேவா வச்சிருக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஓகே ஆயிஷா, அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் மேம். இன்றைக்கு செஷன் மிச்சமே நல்லா இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, பாரக்கல்லாஹ் டார்லிங். ஓகே ஆயிஷா, ஆயிஷா வந்து என்ன சொல்ல வாரீங்க உங்களோட இந்த சிஸ்டர்ஸுக்கு? என்ன சொல்ல வாரீங்க இதுல உள்ள சிஸ்டர்ஸுக்கு? இன்றைக்கி செஷன் வந்து உங்களுக்கு டைம் போதா இருந்தனால நிறைய படிக்க வேணும்ன்ற ஆர்வம் கட்டாயம் வந்திருக்கும். நாங்கள் டெய்லி வீக்லி எவ்ரி வீக்கும் எங்களோட ரீஃப்ரெஷ்மெண்ட்காக ஒரு செஷன் தான் மைண்ட் யோர் மைண்ட் கிளாஸ் ரூம்ன்றது. நாங்கள் சைக்காலஜி கிளாஸ் ரூம் படிக்கிறது எவ்ரி டியூஸ்டேஸ் எப்படா வரும்னு இருக்கும். அதை பற்றி படித்து கொள்றதுக்கு எங்களோட இமோஷனல் வெல்பீயிங்காக எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டெப்பாக நான் இதை நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆஃப்டர் திஸ் கிளாஸ் ஒரு பெரிய ரிலீஃபும் நிறைய விஷயங்கள் படித்து கொண்ட மாதிரி ஃபீலிங்கும்
மெயினாக எங்களோட இமோஷனல் வெல்பீயிங் தாட்ஸ் எல்லாம் வந்து ரீசைக்கிள் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டமாக நான் இந்த கிளாஸை பார்க்குறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எங்களோட 6 months முடியுது எந்த பேட்ச்ட கிளாஸ். மேம் சொன்ன மாதிரி மேம் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து நான் ஒரு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். மேம்க்கு நினைவரிக்குமோ தெரியாது, முன்ஷிஃபா தாத்தா தெரியும் தானே? அவங்க லிங்க் ஷேர் பண்ணி நான் ஒரு 2-3 கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அதோட என் ஃபோன் உடஞ்சதால அது அப்படியே கான்டாக்ட் மிஸ் ஆகிட்டு ஆஃப்டர் ஸோ லாங் தான் நான் திருப்பி சைக்காலஜி கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடில் இந்த கிளாஸ் போய்த்துட்டு இருக்குது. நானும் நினைக்கிறேன் மற்ற இங்கே வந்து இருக்கிற வலிமையாக கிளாஸ் வராத நிறைய பேருக்கு இது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆயிஷா, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் டார்லிங். சரியான ஹாப்பி. இப்படி கேட்க போகல ஒரு ஃபீட்பேக். அல்ஹம்துலில்லாஹ் எங்களையே வளர்க்கறது வந்து இந்த ஃபீட்பேக் தான், ரைட்? இன்னும் போகணும்ன்றதுக்காக வேணும் இன்ஷா அல்லாஹ். எஸ் டார்லிங். ரிசானா, ஆயிஷா, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் டார்லிங். ஓகே. வலைக்கும் சலாம் ரிசானா. எஸ் டார்லிங். மகள் தான், உமா மகனும் தான் பேசுறாங்க. நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் கூட. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி உண்மையில நான் அந்த கிளாஸ்க்கு அட்டெண்ட் ஆகும்போது மிச்சம் அந்த கோவத்தை அடக்கினாலும் சில மன வருத்தங்கள்ல தான் கூட இருக்கிறேன். ஆனா மாஷா அல்லாஹ் கிளாஸ்க்கு அட்டெண்ட் ஆகின போறோம் மிச்சம் ஹாப்பியா இருக்கிறேன். கோவத்தை அடக்குறது எப்படி போனாலும் அந்த மன வருத்தத்தை இல்லாமக்கி கொண்டேன். உண்மையில இந்த கிளாஸ்ல இந்த சேர்ந்திருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ், புதுசா சேர்ந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணினீங்கன்னா நல்ல. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கிளாஸ் வந்து. ஏன்னா ஒன்ஸ் அ வீக் அந்த எங்களோட மேம்ட அந்த குரல் கேட்கறதே பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. மற்றது மைண்ட் ரிலாக்ஸ். சைக்காலஜிக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் என்று சொல்லிடும் இந்த கிளாஸ் எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். ஏன்னா நாங்க எங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கொண்டாத்தான் எங்களோட எந்த நாளும் வேலையில பசங்க செஞ்சு கொண்டு போவேலும் வாழ்க்கையில ஒரு வெற்றி காணிலிருந்து நான் இந்த இது சத்தியம் பண்ணி சொல்லலும் இந்த கிளாஸ்ல சேர்ந்தேன். அந்த அளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆக்குறாங்க. மற்றது மார்க்க அடிப்படையில அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது, அல் குர்ஆன்ல உள்ளது, அடுத்தது பொறுமை, ஹஸ்பண்ட்க்கு கட்டுப்படுத்தி நடக்க வேண்டும். அத எங்களோட மார்க் அடிப்படையிலையும் இவங்க இந்த கிளாஸ்ல கொண்டு போறது எனக்கு சரியான சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். நான் எப்பயுமே சொல்றது 75% நான் ரிகவர் ஆகியிருந்தேன். மீதி 25% இந்த கிளாஸ்க்கு வரப்பைக்கு தான் ரிகவர் ஆகினேன். அல்ஹம்துலில்லாஹ். அதோட எங்களோட பதில YWMக்கு பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணீங்க சிஸ்டர். டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்து அதால நிறைய பேர் நிறைய கிளாஸஸ்க்கு அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த 30th எங்களோட AGMக்கு அதுக்கும் உங்களை இன்வைட் பண்ணி உங்க கஷ்டம் சொன்னீங்க. என்றாலும் சிஸ்டர் நான் உங்களுக்கு உண்மையில தேங்க்ஸ் பண்றேன். மாஷா அல்லாஹ். மற்றது இந்த சிஸ்டர் இந்த கிளாஸ்ல ஜாயின்ட் ஆகிற சிஸ்டர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு இது பெரிய இது நான் 6 months முடிஞ்சு திருப்பி இந்த 6 months திருப்பி கொண்டு போறேன்னா நான் சில கிளாஸஸ்க்கு அட்டெண்ட் பண்ண எனக்கு கிடைக்கல. அப்ப அவங்க வந்து அந்த சளி தேவைன்னு நீங்க கண்டினியூ பண்ணிக்கொள்ளும்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அந்த இதுல நான் இன்னுமே கிளாஸ்ல இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இனி வர கிளாஸஸ்க்கும் நான் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கும் நான் சேருவேன். இன்ஷா அல்லாஹ் நிறைய பேரை சேர்த்து தருவேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாம். வலைக்கும் சலாம். பாரக்கல்லாஹ் டார்லிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. உங்களோட ஃபீட்பேக் அல்ஹம்துலில்லாஹ். ஆயிஷா, ஜுனைதீன், மமா, ரிசானா, ரைட்? மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எஸ் சிஸ்டர்ஸ். சரி ஹாப்பி ஆயிங்க. அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா இருக்குது. ஆனந்த கண்ணீர் வார அளவுக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன சிஸ்டர்ஸ், இது உங்களுக்கு தெரியுமா இருக்கும். நான் வந்து இங்க புதிய சிஸ்டர்ஸ் இருப்பீங்க கொஞ்சம் பேர். நான் முந்தி நினைச்சிருந்தேன் வந்து ஜஸ்ட் ஒரு லெக்சர் பண்ணிட்டு ஒரு டிப்ளமா இல்லாட்டி ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் இல்லாட்டி ஒரு இதுக்கு சரி ஒரு லெக்சரரா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். நான் புக்ஸ் எல்லாம் அவ்வளவு கவனமா அழகா எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதை படிச்சு அதை வந்து லெக்சர் பண்ணணும்னு. ஆனாலும் சிஸ்டர்ஸ் எங்ககிட்ட கவுன்சிலிங் வர நிறைய பேருக்கிட்ட அந்த கவுன்சிலிங் செய்யற வசதி இல்லை. ஏனென்றா அவங்க வந்து ஒரு 3-4,000 இல்லாட்டி ஒரு 3,000 ஆயிருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணி கிளினிக் வர அளவுக்கு ஆன்லைன்ல எடுக்கிற அளவுக்கு வசதி இல்லை. அதுக்கு பிறகுதான் நான் வந்து நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு குரூப் கவுன்சிலிங் மாதிரி என்று தான் நான் இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். அது எல்லாருக்குமே ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒன்ஸ் a week சிஸ்டர்ஸ். எனக்கு என்னத்தான் ஒரு கஷ்டம் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து இந்த கிளாஸ் டைம்ல வந்து நிற்பேன்.
ரைட்? நான் என்ன செய்வேன், இந்த கிளாஸ் டைமுக்கு வருவேன். இப்ப நேத்து கிளாஸ் இல்ல, இன்றைக்கு இருக்கிறதால நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இருந்துச்சு. நானும் சரியான பிஸியா இருக்கிறேன். அதனால சில நேரத்துக்கு இந்த கிளாஸஸ் நான் வந்து வைக்க மாட்டேன். இது மொத்தம் 24 கிளாஸஸ் 6 months. ஆனா உங்களுக்கு லைஃப் டைம் இந்த கிளாஸஸ்ல இருக்கேலும் இந்த குரூப்ல யாருமே லீவ் ஆகி போறதுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்களோ இந்த கிளாஸுக்கு உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். ஆனா ஒரு 6 months எனக்கு வந்து நீங்க ஃபீ பே பண்ணினா போதும். அதுக்கு மேல நீங்க பே பண்ண அவசியம் இல்லை. அதுவும் 6 months வந்து 9600. என்னடா ஒரு மந்த்துக்கு 1600 தான் என்னோட ஃபீ. அப்ப எல்லாரும் கேட்பாங்க 1600 இந்த காலத்துல ஒரு ஃபீ ஆயின். நான் சிஸ்டர்ஸ் அந்த ஃபீ வைக்கணும்ன்றதுக்காக வேண்டிய ஒரு அமௌண்ட் வந்து வச்சுக்கிறேன். யாரும் வாரி பண்ணுவான. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எனக்கு வந்து உங்களோட பேரை தாங்க. எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, அஷ்ரிஃபா, அமல். அவங்கள கண்டெக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி என்னையே நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீக்கே நீங்க நாளைக்கே உங்களுக்கு ஜாயின் ஆகிடும் சிஸ்டர்ஸ். நோ வாரிஸ், ரைட்? டிஸ்கவுண்ட் வேணுமா, எல்லாமே இருக்கு. ஓகே சிஸ்டர்ஸ், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். வேற யார் சரி பேச ஆசைப்படுறீங்களா? என்ன கீ டேக்அவே, எதை நீங்க விட்டு கொண்டு போறீங்க இன்றைக்கு? எஸ், எல்லாரும். அஷ்பாஸ்னா, ஃபௌசியா, ஹாஜரா, ஹமசாத், ஹனா, நௌஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் சலாம் டார்லிங். எஸ் அஷ்பா. மேம் உங்களோட கிளாஸை வந்து இப்போ ஒரு 6 month மட்டும் நான் அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ ஓகே. நான் அதில் நிறைய இந்த சேஞ்சஸ் லைஃப்பில் நிறைய இந்த ஹேண்டில் பண்ண இயலுமான சுச்சுவேஷன், நிறைய யூஸ்ஃபுல்லான இது அங்கே மேனேஜ்மெண்ட் எல்லாம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ லைஃப்பில் அப்படியே ஹாப்பியாக இருக்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன் இன்னும் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணுறதுனால லைஃப் லாங் எங்களுக்கும் இன்னும் மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலும் அப்படி நான் சொல்லி கொடுத்து கொண்டு தான் நிற்கிறேன். அது மாதிரி நீங்கள் செய்கிற இந்த இது வந்து மறுமை வரைக்கும் தொடரணும்னு நான் துவா செய்கிறேன். ஆமீன் ஆமீன். ஓகே டார்லிங், ஜஸாக்கல்லா அஷ்பா, ஜஸாக்கல்லா. ஓகே, இன்ஷால்லா கண்டினியூ பண்ணுவோம் சிஸ்டர்ஸ். நான் நியத் வச்சுக்கிறேன் இன்ஷால்லா. பாரக்கல்லாஹ். ஓகே, நான் நியத் வச்சுக்கிறேன் இன்ஷால்லா. நான் ஃபுல்லா இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போவேன், எனக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு. ஓகே. ஏன்னா சிஸ்டர்ஸ், நான் எனக்காக வேண்டி நிறைய செஞ்சுக்கிறேன், எங்களோட ஃபேமிலிக்காக வேண்டி நிறைய செஞ்சுக்கிறேன். மாஷால்லா, அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட பிள்ளைகளை அழகான முறைக்கு நான் வளர்த்திருக்கிறேன். மற்றது பேரண்ட்ஸோட அல்ஹம்துலில்லாஹ் 100% ஹாப்பியா இருக்கிறேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் கோவக்காரன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு நான் இல்லாம ஏலான்ற அளவுக்கு அவரே உருவாக்கி இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். மத்தபடி சிஸ்டர்ஸ், நான் உலகத்துக்காக நான் என்ன செஞ்சேன்னு யோசிப்பேன். என்னோட சிஸ்டர்ஸுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன்னு நான் யோசிப்பேன். ரைட்? என்ன சர்வீஸ் என்ன, நான் யாருக்காக வேண்டி என்ன செய்யறேன்? ஏன்னா சிஸ்டர்ஸ், நான் இன்னொருத்தரை கைட் பண்றது, படிச்சு கொடுக்கறது, அது வந்து சதக்கத்துல் ஜாரியா. என்னோட மறுமை நாளையிலேயும் போயிட்டு அது நிற்கும். ரைட்? அது மறுமையிலேயும் போயிட்டு அது நிக்கிறதா இருக்குது. அப்ப இன்னும் எங்களுக்கு என்ன செய்யலும், என்ன படிக்கலும்னு நான் யோசிப்பேன் சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப மாஸ்டர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் லெவல்ல இருக்குது. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு இன்ஷால்லா கிராஜுவேஷன் தான் நடக்க இருக்குது. எல்லாரும் துவா செஞ்சுக்கோங்க. நான் இப்ப PhD ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். உங்களோட எல்லாருடையுமே துவாவால ஒத்துழைப்பாங்க. ஓகே, ரைட்? அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். ஓகே சிஸ்டர்ஸ், திலக்ஸனா, உங்களுக்கு வந்து இந்த நான் பேசுற லாங்குவேஜ் விளங்குச்சா? என்னோட முஸ்லீம் லாங்குவேஜ் தெரியும் தானே கொஞ்சம்? நாங்க எப்படி பேசுவோம் அன்மியூட் பண்ணி சொல்லலுமா டார்லிங்? ஓகே, உங்களுக்கு விளங்குச்சான்ற மாதிரி திலக்ஸனா இருக்கிறீங்களா? ஓகே, சம்டைம்ஸ் அவருக்கு அன்மியூட் பண்ணல வைக்கும். ஓகே சிஸ்டர்ஸ், வேற யார் சரி பேசுறீங்களா? வேற யார் சரி சொல்லணுமா? Miss, your session was so good that I was in so much of stress, and I'm so relieved now after today's session. Alhamdulillah, Aida. I'm actually Rafiha. I have logged in from my daughter's name, but I'm Rafiha. I attend your Tuesdays. Yes. Rafiha Muhammad, right? Rafiha, doctor, yeah. Okay, Yes. darling. Alhamdulillah. Yeah. How do you feel now after my session? Yeah. So much better. Alhamdulillah. Like you saved my day. Alhamdulillah, darling. Jazakallah khair for your feedback, right?
Okay. Alhamdulillah. May Allah bless you always, you and your family. Ameen, Ameen. Jazakallah khair, Rafiha. Okay, darling. Okay, sisters. வேற யார் சரி கிளாஸ்ல இல்லாத புதிய ஆக்கள் கிளாஸ்ல உள்ளவங்களும் பேசுங்க. நோ வரிஸ் எனி டைம். உங்களோட டைம் தான் இது. யாருக்கும் பேசல. எஸ் ரஹிமா. மேடம் HR நியூ ஸ்டூடெண்ட் அவங்க பேச ஆசைப்படுற கொஞ்சம் வெக்கம். அப்படியா? HR யூ கேன் ஸ்பீக். பேசுங்க டார்லிங். இங்க ரிஃபாதா அப்படியே ரிஃபாதா பேசலும். ஏன் தெரியுமா? நான் ரஹீமா பத்தி சொல்லணும் எல்லாருக்கிட்டே. ரஹீமா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு 4 இயர்ஸா தெரியும். ரஹீமாவை பேசவே மாட்டா, அன்மியூட் பண்ண மாட்டா ரஹீமா. இப்ப மாஷா அல்லாஹ் ரஹீமா ஃபர்ஸ்ட்ல நிப்பா. அப்படித்தானே ரஹீமா? நீங்க லேடிஸ் மட்டும் தான் டார்லிங். ரெக்கார்டிங்ஸ் இருந்தாலும் எங்களுக்குள்ளால தான் சுத்து. நோ வரிஸ். ஆனா இது வந்து நான் கொஞ்சம் பப்ளிக் ஆக்குவேன் ஃப்ரீ செஷன் என்றதால இது பிரச்சனை இல்லை. எல்லாருமே சும்மா தானே பேசணும், எல்லாரும் ஃபுல்லா கேட்டுக்கொண்டிருக்க மாட்டாங்க. இது வந்து பப்ளிக் தான், ஃப்ரீ செஷன் என்றதால. ஓகே ரைட். டைம் இல்லாம பேசுங்க சிஸ்டர்ஸ். உங்களோட வாய்ஸை வெளியே கொண்டு வாங்க. ஏனென்றா உங்களுக்கு தெரியுமா இந்த மென்டல் டிசார்டர்ஸ் யாருக்கு கூட வரும் தெரியுமா? இவங்கெல்லாம் அமைதியா இது பண்ணிக்கிறாங்க. நாங்க சொல்றோமே இப்ப பார்த்தாலும் காம் ஆயிப்பாங்க, அமைதி ஆயிப்பாங்க. இவங்களுக்கு இந்த மென்டல் இல்னஸ், மென்டல் டிசார்டர்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஓபன் அப் பண்ணுங்க, கொஞ்சம் ஓபன் அப் பண்ணுங்க, வெளியே வாங்க கொஞ்சம். ரைட். ஆனா இப்ப நான் இந்த இவ்வளவு நான் பேசுறேன். எங்களோட வீட்டுல நான் இவ்வளவும் பேசுறேன்ல. வீட்டுல நான் வந்து அமைதியா யோசிச்சு சில விஷயம் பேசுவேன், ஜோக் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். ஆனா கொஞ்சம் திங்க் பண்றதுதான் கூட. ஓவர் திங்கிங் இல்ல, கொஞ்சம் திங்க் பண்ணி பேசுவேன், அவ்வளவுதான். இந்த கிளாஸ்ல எல்லாமே லேடிஸ், எல்லாருக்குமே பேசல. ஓகே இன்ஷா அல்லாஹ் அந்த HR என்றவ இன் ஃபியூச்சர் நீங்க பேசுங்க. ஓகே அப்ப எல்லாத்தையும் ஓகே சிஸ்டர்ஸ். வேற யார் சரி பேசுறீங்களா? அப்ப நாங்க வைண்ட் அப் பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ். எஸ் ஜெய்னப். எஸ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ் நான் வந்து கிளாஸ்ல ஜாயின் ஆகும்போது சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு ஹஸ்பண்டோட. அப்படியா? சின்ன ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் ஒன்று தான். அப்ப உங்களோட கவுன்சிலிங் இது ஸ்டார்ட் பண்ண போகலே நான் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டேன். அவருக்கு மிக்க சந்தோஷம். ஜஸாக்கல்லா ஹைர். எனக்குமே அது ஒரு ஹாப்பி. நான் அவர்கிட்ட அப்படி பேசினது அது கேட்டது எனக்குமே சந்தோஷமா இருக்குது. இந்த ஒரு 1 ஹவருக்குள்ளே எனக்கு ஒரு சரியான ஒரு ஹாப்பி. மிஸ்டர் வாய்ஸை கேட்கக்குள்ளே இருந்தாலுமோ சரியான ஒரு காம், ஒரு மனசுக்கு ஒரு சரியான ரிலாக்ஸ் உண்டாயிருக்குது. ஜஸாக்கல்லா ஹைர். பாரக்கல்லா டார்லிங், பாரக்கல்லா. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பாருங்க 1 ஹவர்ல எங்க ரிசல்ட் விலகிட்டு. அப்படித்தானே ஜெய்னப்? மிச்சம் ஓ ஜஸாக்கல்லா. ஓ எனக்கு சரியான சந்தோஷம் ஆயிக்குது. அவருக்குமே ஒரு ஃபுல் சர்ப்ரைஸ் ஆயிக்கும் இது. அல்ஹம்துலில்லாஹ். சரியான ஹாப்பி. எனக்கு இது கேட்கறதுக்கே ஹாப்பி ஆயிக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் இந்த ஐகானிக் சிஸ்டர்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் மேலும் ஒரு சாரி கேட்கறதுல ஒன்றுமே குறைஞ்சு போவாது. அப்ப அந்த சந்தோஷம் பாருங்க, நீங்களும் சந்தோஷமாயிப்பீங்க, உங்க ஹஸ்பண்ட் சந்தோஷமாயிப்பாரு. பாரக்கல்லா. இதே ஒரு ஆர்கியூமெண்ட் சொன்னா யோசிச்சு பாருங்க, 2 பேருடைய மூட் அவுட். ரைட். லைஃப் ஸ்பாயில், டைம் எல்லாமே ஸ்பாயில் தான். அந்த டே சும்மா ஒரு அப்செட் ஆவின மாதிரியே இருக்கு. கண்டிப்பா கட்டாயம் ஜெய்னப், கட்டாயம். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் நானும் ஜாயின் பண்ணவதான் இருக்கிறேன். இன்ஷாஅல்லாஹ் நான் உங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்றேன் மிஸ். கண்டிப்பா டார்லிங், கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். வேற யாரு சரி? ஓகே வேற யாரு சரி? யார் சரி பேசுறீங்களா? ஓகே. சிலவங்களுக்கு அன்மியூட் பண்ண கஷ்டமாயிக்கும், சிலவங்களோட டின்னர் டைம், சிலவங்களோட எல்லாரும் டின்னர் டைம். ரைட். 8:30 ஆகுது. ஓகே சிஸ்டர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ். யார் சரி பேசுற நினைக்கிறவங்க சரி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ப்ளீஸ் சிஸ்டர்ஸ். எனக்கு நிறைய வாய்ஸ் மெசேஜ் இருக்குது. எஸ் சுமையா பேசுறீங்களாமா? மேம் எனக்கு வந்து இல்ல ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா மேம்? நான் ஃபுல்லா நான் வந்து ரெக்கார்டிங் குரூப்லயே போட்டு விட்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே 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 டார்லிங், நான் குரூப்லயே போட்டு விட்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே நோ வரிஸ். ரைட். அடுத்த விஷயம் சிஸ்டர்ஸ். ஓகே வேற யார் இருக்குது? ஹனா இல்மாஷா. எனக்கு வந்து மெசேஜஸ் வந்து இருக்குது. நான் சிலவங்களுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன் ஃபியூச்சர் நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன் சிஸ்டர்ஸ். கொஞ்சம் பிஸியா இருந்தேன் நான். ஓகே. ஆனா யோசிக்க வேணாம், நீங்க மெசேஜ் பண்ணி நான் ஆன்சர் பண்ணாம ரிப்ளை பண்ணாம இருக்கிறேன் திரும்ப எனக்கு ஒரு ரிமைண்டர் போட்டு கொண்டிருக்கீங்க. அதுல உங்களுக்கு ஒன்றுமே அதுல குறைஞ்சு போவாது இன்ஷா அல்லாஹ். இன்னும் உங்களுக்கு கூட தான் கிடைக்கும். ஓகே நோ வாரிஸ். எல்லாரும் ஹாப்பி ஆயிடுங்க சிஸ்டர்ஸ், ஃப்ரெஷ் ஆயிடுங்க.
உங்களோட லைஃப ஈஸியா கொண்டு போகும். ரைட்? மிச்சம் பாரமாக்கி கொள்ளாதீங்க. ஓகே சிஸ்டர்ஸ், என்னோட துவா உங்களுக்கு எல்லாருக்கும் எப்பயுமே இருக்குது. அல்ஹம்துலில்லா. ஓகே, அல்லாஹ்ட காவல். லவ் யூ ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, Walaikum salam. Waalaikumsalam, Jazakallah khairan. பாரக்கல்லா டார்லிங். Waalaikumsalam, Jazakallah khair, ma'am. பாரக்கல்லா பாரக்கல்லா Madam, Jazakallah khair, madam. பாரக்கல்லா டார்லிங். பாரக்கல்லா. Oh, thank you, Tilaksana.